நீரை கண்ணிய பொன்னோடவள் போல் கப்பிய கரிமுகன் கற்றிடும் அடியவர் கற்பகமன வினை கடிதே தன்மதியம் வைத்திடும் அரண் மகன் மற்றொரு திரள்புய யானை மத்தல வைரணி புத்தமி புதல்வனை மட்டவில் மலர்கொடு பணிவே தமிழடைவினை முற்படுகிறது முற்பட எழுதியம் முப்புறம் எரிசிராட்சிவனுடைய ரகமச்சது கொடி செய்யும் அதி தீரா அத்தியரவோடு சுத்திர வழிபடும் அப்புறம் முதலிலை வடமாகி அப்புறம் முதலுடன் அச்சிறுமுருகனை அக்கணவன் பெருமான் எனக்கருள் தந்த இன்னி சிந்தாகுலமான வீட்டனையாள் கந்த கரிவேலவனே உமையாள் மைந்தா குமாரா மறைநாயகனே முடியர்போன் பொழித்த புகழியர்போன் கடை போற்றி ஆரி பூசை கல்விதப்பில் அன்போற்றி வாழை திருநாவலூர் மண்டந்தர் பதம் போற்றி ஓடிமலை திருவாரூரம் தரித்தாள் போற்றி எல்லாம் இல்லை சிவகாமி ஸ்ரீவர்கள் வைத்தியநாசனுடைய பெரும் கருணை ஆணையம் தொடர்ந்து அந்த புராணத்தில் இன்று நாம் காவலர்கள் வதைப்படங்கள் பற்றி சிந்திப்பதற்கு திருவள்ளும் நிறுவனம் ஐயாயிரம் போதும் ஒரு சூத்தமொழி புகழ்ந்த காந்த புகழ் கடலில் படிந்தது எங்கள் பிறந்ததான மேதகுவன் புனலருந்தி வையும் வெய்ய அத்திய தேவி என்னும் கவனத்தில் காதவில் பூங்குழலில் காஞ்சி புகற்றில் ஏறி சரதி அமுதினை நிகர் சொந்த அமிலதான காதல் மலை பொழிந்த அருட்கொண்டான் கச்சியப்பணியின் பாதம் உச்சி எப்போதுமே ஒரு குருகுருவானுடைய ஒரு தளத்தை சிந்தித்து விட்டுதான் சொல்லுவோம். அதன் அடிப்படையில் அவங்க அழகை நீக்கலாம் இலங்கையில் ஒரு முக்கியம் வர சொல்லுவோம். வர சொல்லிக்கிறீங்களா? அவங்க இந்த இது நம்ம மல்லிகாசுவா அப்படி இலங்கையில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு தலம் திருக்கோயில் சித்திர வெள்ளாயுத சுவாமி இலங்கையிலிருந்து ஒரு 21 கிலோமீட்டர் தொலைவில் அந்த திருக்கோயிலான தமிழ். அந்த திருக்கோயில் திரிக்கோயில் என்ற அடிப்படையில் அது திருக்கோயிலாக மாறியது. 3 கோபுரங்கள் அந்த திருக்கோயில். எப்படி இந்த திருக்கோயில் வந்தது என்று சொன்னால், முருகப்பெருமான் சோழபக்தனை அந்த 7000 நாள் மாமரத்தை 2ஆக உடந்து அதை சேவலும் மயிலுமாக ஆக்கினார். அதை இங்கே வந்துதான் இந்த திருக்கோயிலில் தான் கடலில் சுவாமி அந்த வேலை கழுவியதாக அப்படி இந்த திருக்கோயிலானது வேலை வைத்து வழிபடுகின்ற ஒரு நிலை இந்த திருக்கோயிலுக்கு. அதிலிருந்து அனைவருமே இந்த திருக்கோயிலில் வேலை வைத்து தான் வழிபாடு செய்வது. முதலில் சித்திரத்தில் வரைந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார். ஆகையினால் தான் இந்த திருக்கோயிலுக்கு சித்திர வேலாயுத சுவாமி என்ற ஒரு பெயர். அன்று முதல் இந்த வேலை வைத்து அவர்கள் வழிபாடு செய்து கொண்டிருந்தார். பின்வரும் காலத்தில் ஒவ்வொருவராக ஒவ்வொரு மன்னரும் சேர்ந்து அந்த திருக்கோயிலை கட்டினார்கள். அதுக்கு பிறகு பல ஆலயங்கள் எல்லாம் எழுப்பி அவற்றை அந்த திருக்கோயிலை ஒவ்வொரு மதில் சுவராகவும் ஒவ்வொரு பிரகாரங்களையும் கட்டி மிகச்சிறப்பாக வழிபாடு செய்து கொண்டிருந்தார்கள்.
அந்த திருக்கோயிலானது கடற்கரை ஓரத்தில் இருக்கின்ற ஒரு பெரிய சிறப்புடைய எப்படி திருச்செந்தூரில் முருகப்பெருமான் கடலோரத்தில் இருக்கின்றாரோ அதே போல் இங்கும் கடலோரத்தில் தான் இருக்கின்றார் இலங்கை தளத்தில். முருகப்பெருமான் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே மலையில் முக்கால்வாசி இருப்பார். திருச்செந்தூரில் மட்டும் கடலோரத்தில் இருக்கு. அப்படி முருகப்பெருமான் இங்கேயும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கடலோரத்தில் இருக்கின்றார். ஏன் கடலோரத்தில் இருக்கின்றார் என்று சொன்னால் நாம் பிறவி கடலாகிய ஆணவ மடம் என்கின்ற ஆணவ மடத்தை கடக்க ஆணவ மடத்தை முற்றிலும் வெளிவடைய செய்ய இங்கே சுவாமி அங்கே விட்டுவிட்டார். கடலோரத்தில் இருப்பதினால் அந்த பிறவி கடலை கடந்தால் நாம் எப்படி இறைவன் திருவடி அடைய முடியும் என்பதை காட்டுகின்றது இந்த திருப்பதி. திருச்செந்தூர் எந்த சிறப்போ அதே தான் இந்த கோயிலும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு தலமாக விளங்கும். பிறவி கடலிலிருந்து வலிந்து இறைவனடி சேராதார் என்று கூட நமது வள்ளுவர் மிக அருமையாக சொன்னார். பிறவி என்ற கடலில் நாம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம். இதிலிருந்து வீழ்வதற்கு ஒரே வழி இறைவனுடைய திருவடிகளை நாம் சரணாகதி அடைவதுதான். அப்படி இந்த முருகப்பெருமானை நாம் சரணாகதி அடைந்தால் நம்மை பிறவி என்கின்ற கடலை கடந்து அதை திருவடியை அந்த அலைகள் எல்லாம் வந்து திருச்செந்தூர் கடலில் எப்படி மோதுகின்றதோ ஓய்ந்து அலைகள் எல்லாம் ஓய்ந்து எப்படி கரை சேர்கின்றதோ அதுபோல் நாம் பிறவி என்கின்ற கடலில் தத்தளித்து இறுதியாக நாம் முருகப்பெருமானுடைய திருவடியை அடைவதை காட்டுவது இந்த கடலானது. அதே போல் இந்த திருக்கோயில் பார்த்தீர்கள் சொன்னால் இந்த கடலோரத்தில் அமைந்திருக்கிறது இந்த திருக்கோயில். 3 விதமான கோபுரங்களை அமைந்த காரணத்தினால் இது திருக்கோயில் என்று இருந்த இந்த தலமானது திருக்கோயில் என்று காலப்போக்கில் அது மருவி வந்தது. அப்படிப்பட்ட ஒரு திருக்கோயில் இந்த திருக்கோயில் சித்திர வேலாயுத சுவாமி என்கின்ற. இங்கே பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆடி அமாவாசை மிக சிறப்பாக இங்கே இந்த திருத்தலத்தில் நமது நாட்டில் ஆடி அமாவாசை என்று சொன்னால் நமக்கு ஞாபகத்துக்கு வருவது அப்பர் சுவாமியுடைய கைலாய காட்சி தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அடுத்த ஆடி அமாவாசை அன்றுதான் நமது அப்பர் சுவாமியும் அப்படியே ஊர்ந்து சென்றார். கை தளர்ந்தது, கால் தளர்ந்தது, நெஞ்சு ஊர்ந்து ரத்தம் சொட்ட வடிய ஊர்ந்து சென்றார். அப்பொழுது எதிரே சிவபெருமான் காட்சி ஒரு முனிவர் வடிவத்தில் வந்து சுவாமி இங்கே உள்ள இறைவனை கண்டு வழிபாடு செய்து விட்டு இவ்வளவு தூரம் செல்ல வேண்டுமா என்று கேட்க உடனே அப்போது அப்பர் சுவாமி கூறினார், ஆளும் நாயகன் கைலை மலை இருக்கை கண்டு அல்லால் மாலும் உடல் கொண்டு மேலேன் என்று தன்னுடைய உரைப்பின் மூலமாக சாமியிடம் சொன்ன உடனே அங்கிருந்து நீ மானசுரவையில் மூழ்வாயாக என்று சொல்லி மானசுர ஏரியில் மூழ்கி இங்கே திருவையாற்றில் எழுந்த காட்சி தான் இங்கே ஆடி அமாவாசை அன்று இங்கே அப்பர் சுவாமிக்கு கைலாய காட்சி காட்டிய அந்த இடம் திருவையாறு என்று. இந்த ஆடி அமாவாசை பார்த்தீர்கள் என்று சொன்னால் மிக சிறப்பாக அந்த திருக்கோயில் அப்படி மூழ்கி எழுந்ததும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் எல்லாமே அமைப்படாத காட்சி. அதை பார்த்ததுமே யானை பார்த்தார். யானை பார்த்து அம்மையும் அப்பராக கண்டிப்பார். மாதர் பீரை கண்ணியாய் மலையான் மகளோடும் பாடி மாதர் பீரை கண்ணி
யானே மகளோடும் பாடி போதோடு நீர் சுமந்து ஏத்தி புகுவாரவர் புகுவே யாதும் சுவடு படாமல் ஐயாறு அடைகின்ற போது ஐயாறு அடைகின்ற போது காலில் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் பாதம் கண்டேன் திருப்பாதம் கண்டேன் என்று அப்போஸ்தலன் பாடினார். யானையை பார்த்தா அம்மையை கூடாது, கோழி பெடையிடும் கூடி குளிர்ந்து வருவனக்கண்டு கோழியை பார்த்தா அம்மையை கூடாது. இப்படி எதை பார்த்தாலும் அம்மையப்படாத தெரிந்த அந்த ஒரு காட்சி ஆடி அமாவாசை என்று திருவையாற்றிலே நிகழக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு அந்த அப்போஸ்தலனுடைய கைலாய காட்சி. அதே ஆடி அமாவாசையை இங்கே இந்த திருக்கோயிலிலும் பார்த்தீர்கள் சொன்னால் இலங்கையில் உள்ள இந்த திருக்கோயில் என்ற சித்திர வேலாயுத சுவாமி திருக்கோயிலில் ஆடி அமாவாசையை சிறப்பாக கொண்டாடுவது. இந்த திருக்கோயில் நடந்து பார்த்தீங்கன்னா 10 நாளுக்கு முன்னாடி ஆடி அமாவாசையிலிருந்து 10 நாளுக்கு முன்னாடி ஒரு திருவிழாவாக கொண்டாடி கடைசி தீர்த்தோற்சவம் என்கின்ற நாம் என்ன செய்வோம், தீர்த்த வாரிமோம் அவன் வந்து தீர்த்தோற்சவமாக கொண்டாடுவார். அது மாதிரி தெப்போற்சவம் சொல்லி கொண்டாடுவோம், அவங்க தீர்த்தோற்சவம் என்று அவர்கள் கொண்டாடுவார். இப்படி அந்த திருக்கோயிலானது சித்த வேலாயுத சுவாமி திருக்கோயிலானது இலங்கையில் கடற்கரையோடு இருக்கக்கூடிய மிகச் சிறப்பான ஒரு திருத்தலம். இலங்கையிலிருந்து ஒரு 21 கிலோமீட்டர் தொலைவில் அந்த திருக்கோயிலானது. வாய்ப்பு கிடைத்தால் நாம் என்ன செய்யலாம், அந்த திருக்கோயில் சென்று நாம் வழிபாடு செய்யலாம். நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காவலர் கதைப்படம் பற்றி சொல்லியிருக்கேன். ஒளிரும் வேலையுடைய முருகப்பெருமானின் திருவடிகளை தியானித்து அப்பெருமானின் அருளுடனே வீரவாதித்தேவர் உலகத்தை அளந்த திருமாலை போல பேருருவத்தை எடுத்து அப்படி நின்றார். திருமால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் விஸ்வரூபம் எடுத்தது உங்களுக்கு தெரியும். யார் யாருக்கு விஸ்வரூபம் எடுத்துருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். அர்ஜுனனுக்கு ஒரு முறை காட்டினார். திருமால் காட்டினது அவருக்கு ஒரு சின்ன ஒரு இது இருந்துச்சு. நாம தான் பார்த்துட்டோம் அப்படின்னு ஒரு இதில் இருந்தார் அர்ஜுனன். அந்த நேரத்தில் கண்ணன் வந்து சொன்னாராம், இல்லைப்பா எங்கள் அம்மாவுக்கு உன்னை விட நான் எங்கள் அம்மாவுக்கு முதல்ல உனக்கு முன்னாடி காமிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. எப்போ எப்படின்னு கேட்டாலும் உடனே சிறு குழந்தையாக இருக்கும்போதே வாயை திறந்து என்னுடைய தாய் யசோதைக்கு என்ன செஞ்சேன்னு காமிக்கிட்டேன். உனக்கு காமிச்சது கூட கொஞ்சம் தான், எங்கள் அம்மாவுக்கு தான் அண்ட சராசரங்கள் எல்லாம் காமிச்சேன் அப்படின்னா அந்தளவுக்கு விஸ்வரூபத்தை காட்டுறேன். இந்த விஸ்வரூபம் வந்து யாருக்கு எடுக்க முடியும் அப்படின்னா சுவாமியை தவிர வேறு யாராலும் எடுக்க முடியாது. ஆனால் அவர் பக்தராக இருக்கக்கூடிய முதல் அடியார் யார், பெருமாள். அவர் எப்படி இந்த வடிவை எடுத்தார் அப்படின்னா, இந்த விஸ்வரூப காட்சிக்கு வந்து நீங்கள் பகவத்கீதையில் போய் பார்த்தீங்கன்னா, இந்த விஸ்வரூப காட்சியை வந்து நீங்கள் பகவத்கீதையில் போய் பார்த்தீங்கன்னா ஈஸ்வர வடிவம் அப்படின்னு பேர். வாங்க சொல்லுங்கள். ஈஸ்வர வடிவம். அந்த வடிவம் வந்து சுவாமி உயர்த்தல் தான் எடுக்க முடியும், வேறு யாராலையும் எடுக்க முடியாது. ஆனால் திருமால் எடுத்தார் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல சிவபெருமானை தியானித்தார், உடனே அந்த விஸ்வரூப காட்சி எடுத்தார். அதனால தான் அப்படி திருமால் கூட பேர் எடுத்துக்கொண்டு இருந்தானா யார், நமக்கு விஸ்வ. அதே மாதிரி இவராலையும் எடுக்க முடியுது அப்படின்னா என்ன அர்த்தம், முருகப்பெருமானை தியானித்த காரணத்தினால் இவரும் அந்த விஸ்வரூபத்தை எடுக்க முடியுது. இப்போ எப்படி வீரவாதத்தை எடுத்தாரோ எடுத்து நின்றாரோ அதே போல பெருமாளை என்ன செஞ்சாரு, சிவபெருமானை தியானித்து தான் அவர் அந்த அளவுக்கு விஸ்வரூப காட்சியை எடுக்க முடியுமே தவிர தானாக எடுக்கக்கூடிய ஆற்றல் அவரிடம். இப்போ நீங்கள் உங்களால் எடுக்க முடியுமா அப்படின்னா உங்களாலே விஸ்வரூபம் எடுக்க முடியும். ஆனால் நீங்கள் அந்த அளவுக்கு ஒரு மனம் ஒன்றணும் சாமிகிட்ட ஒன்றுனா நம்மளும் விஸ்வரூபம் எடுக்கலாம். ஆனால் அந்த அளவுக்கு நம்ம பக்தி இருக்காங்கிறது நமக்கு தெரியும்.
அப்படி திருமால் போல நின்றார் அப்படின்னா எப்படி தன் யசோதையாகிய தாய்க்கு வந்து பெருமாள் காட்டினார். வாயை திறந்து சின்ன பிள்ளை நம்ம நிறைய இதில் பார்த்துருக்கீங்களா, மகாபாரதத்தில் பார்த்துருக்கோம். வாயை திறந்து தன் தாய்க்கு காமிச்சாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா அர்ஜுனனுக்கு காமிச்சிருக்காரு. இப்போ எப்படி அதாவது எப்படின்னா அர்ஜுனனுக்கு வந்து சின்ன ஒரு ஆணவம் வந்துச்சான். நம்ம பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஆணவம் வந்ததுனால எப்படி தன் தாய்க்கு காமிச்சதை எடுத்து சொன்னார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிவபூஜை நான் நல்லா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அகத்தியார் நினச்சான். உடனே சாமி ஒரு கோடி வேறு அவருக்கு முன்னாடி ஒரு படம் போட்டு காமிச்சார். ஒன்றை விட சிறப்பாக செய்கிற ஆளுகளாக பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி காமிச்சார். அதனால் நம்ம எந்த ஒரு செயல் செஞ்சாலும் நாம் நல்லா செய்கிறோம் அப்படிங்கிற உணர்வு நம்மகிட்ட கண்டிப்பாக இருக்கவே. அதனால தான் அது திருக்கோடிக்கான்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊருக்கு போனோம்னா அந்த பாட்டு கூட இன்று நன்று நாளை நன்று என்று நின்ற இச்சையாள் ஒன்று நின்ற வாழ்க்கையை போக விட்டு போதும் சோதியான் வெல்வதி விரிவுணல் கொன்றை தொன்று சென்னியான் கொடிக்காவு சேர்மினே அல்லல் மிக்க வாழ்க்கையை. இது எப்படிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னா அல்லல் மிக்க வாழ்க்கை. எந்த நேரமும் துன்பம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இன்னைக்கு சந்தோஷமாக இருப்போம், இன்னைக்கு குழந்தை குட்டியோட சந்தோஷம் இருப்போம். மறுநாள் அந்த சந்தோஷம் இருக்குமான்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு எல்லாரும் கூட்டு வந்து என்ன செய்வோம், கூட்டாஞ்சோறு சாப்பிடுவோம். நாளைக்கு அதே நிலை தான் வரும்னு நம்ம சொல்ல முடியாது. திடீர்னு ஆளாளுக்கு ஒரு வேலைக்கு அங்கிட்டு போயிடுவாங்க, இங்கிட்டு போயிடுவாங்க. மறுநாள் அந்த மாதிரி நிலை வராது. இப்படி எந்த நேரத்தில் இந்த நிலை வரும்னு சொல்ல முடியாது. கிடைக்கிற நேரத்தில் பயன்படுத்திக்க வேண்டியது. எல்லாம் சந்தோஷமாக இருக்கும்போது அதை நம்ம பயன்படுத்திக்கணும். அல்லல் மிக்க வாழ்க்கையை ஆதரித்திராது நல்லதோ நெறியினை நாடுதும் நடம்பினோ வில்லை என்ன வாழ்நுதல் வெல்வலையோர் பாரமா கொள்ளை வெள்ளை ஏற்றினான் கோடிக்காவு சேர்மினே என்று அருமையாக போறாரு. அப்படி அந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கைன்னா அல்லல் மிக்க வாழ்க்கை. நீங்க தான் பிள்ளைகள் மட்டும் இல்லையா? அப்படி இந்த உலகத்துக்கு நாம் என்ன செய்யணும், எதை பார்த்தாலும் ஒரு திருப்தி இல்லாமல் எரிச்சல் பட்டு கொண்டு எதுவுமே நமக்கு இது கிடைக்கல, அது கிடைக்கல, இது கிடைக்கல, அவங்கள மாதிரி எனக்கு கிடைக்கல, இவங்கள மாதிரி நமக்கு கிடைக்கல அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், இறைவனை போய் போயிருப்போம். அப்படி நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை நமக்கு கிடைக்கலையே அப்படிம்பாங்க, இவரை மாதிரி நம்ம இருக்க முடியலையே அப்படிம்பாங்க. மனசில் எந்த நேரம் எரிச்சல் குழப்பம் அப்படி ஒரு இருந்தாங்க. வடநாட்டு சைடில் ஒரு பேர் வந்து என்ன செஞ்சாங்கன்னா இந்த நேரம் எரிச்சல் பண்ணிகிட்டே போகிறான். கடவுள் நம்பிக்கையே கிடையாது. சுத்தமாக கடவுளை பற்றி யார் சொன்னாலும் அவருக்கு பிடிக்காது. அப்படி இருந்தாலும் அப்படி இருக்கும்போது திடீர்னு கடவுள் மேலே நம்பிக்கையே இல்லாத ஒரு தேவதை வந்து அவருக்கு காட்சி கொடுத்தாங்க. காட்சி கொடுத்ததும் இப்போ அவர் வந்து ரொம்ப திட்டினாராம். அந்த தேவதையை பார்த்து என் கண்ணு முன்னாடி நிற்காதீங்க அப்படின்னதும் உடனே இப்போ நீங்கள் இதுக்கு எரிச்சல் கூடாத, நீங்கள் என்ன செய்யணும், நான் சொல்கிற மாதிரி நீ செய்யா அப்படின்னதும் உன்னுடைய எரிச்சல் கோபங்கள் எல்லாமே உடைய குறைக்கிறதுக்கு ஒரு வழி சொல்கிறேன். உனக்கு எல்லாமே கிடைக்கணுமா, வீரம் விவேகம் பக்தி எல்லாமே உனக்கு வரணும்னா நீ நான் சொல்கிற மாதிரி கேளு. நான் சொல்லக்கூடிய பாதையில் நீ நடந்து போனீங்கன்னா ஒரு 7 ஆப்பிள் இருக்கும். அந்த ஆப்பிளை நீ எடுத்து வந்தால் போதும். உனக்கு நீ வேண்டியதெல்லாம் நீ என்னென்னலாம் நீ விருப்பப்படுவியோ, வீரம் விவேகம் கல்வி படி எல்லாமே உனக்கு கிடைக்கும். நீ கவலைப்படாத, போயிட்டு வரியா அப்படின்னதும் உடனே சரி போய் தான் பார்ப்போமே அப்படின்ட்டு அவன் என்ன செய்யணும், அந்த தேவதை சொன்ன பாதையில் போகணும்னு நினச்சி முதல்ல போனால் பாறையாக இருக்குது. இந்த பாதை வந்து முதல் பாதையில் பாறையாக இருக்குது. ஒரு வழியாக அதை நடந்து போயிடறான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பாறைக்கு அடுத்து ஒரு சகதியாக இருக்குது, முட்களாக இருக்குது. முதல்ல வந்து பாறை, அதுக்கடுத்து முள்ளாக இருக்குது. அந்த பாதை எப்படி நீங்கள் செருப்பு போட்டிருந்ததுனால ஒரு வழியாக மிதித்து அதையும் நடந்து போயிடறான். மூணாவது ஒரு பாதை சகதியாக இருக்குது. சகதியில் மெதுவாக ஊர்ந்து மெதுவாக எப்படியாவது அந்த ஆப்பிள் எடுக்கணுங்கிற அந்த இதோட அப்படியே போகிறான். சகதிக்கு எடுத்து பார்த்தா ஒரு மணல் பாதை வருது. சகதியில் மிதிச்சுட்டு நீங்கள் மணல் நடந்து பாருங்க எப்படி இருக்குன்னு தெரியும். உங்களுக்கு வேகமாக நடக்க முடியாது.
ஏற்கனவே சகதி வர காலில் இருக்கு, அதோட மணல் நடந்தோம் என்ன ஆகும்? அதையும் ரொம்ப மெதுவாக வச்சு 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 ஒரு வழியாக போனால் கடைசி பார்த்தா நெருப்பு பாதையாக இருக்குது. அதில் எப்படி கால் வைக்க முடியும்? அது நெருப்பு பாதை தாண்டினா அது ஆப்பிள் பழம் நல்லா தெரியுது, அது 7 ஆப்பிள் தெரியுது. ஆனால் எடுக்கணும்னு நினைக்கிறேன், முடிய மாட்டேங்குது. ஏன்னா நெருப்பு பாதை இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன செஞ்சேன்னா வந்துடலாம். என்னால் ஒன்றும் செய்ய முடியல. அந்த தேவதையை வந்து பார்க்குது, என்னப்பா என்னால் எடுக்க முடியல அப்படின்னதும் உடனே அந்த தேவதையிட்ட சொன்னதும் உடனே நீ எரிச்சப்படுறதுனால தான் உனக்கு அந்த இதை போய் எல்லாம் கடைய முடியல. இப்போ நான் அவங்களை கூப்பிட்டு போகிறேன், நான் எப்படி போகிறேன்னு பாரு அப்படின்னு சொல்லி அவன் பின்னாடியே வர சொல்லி முதல்ல பாறையில் 2 பேரும் சேர்ந்து நடந்து போனாங்க. இந்த தேவதையும் வெறும் பாறையில் நடந்து போனாங்களா. அதுக்கடுத்து என்ன பாதைன்னு சொன்னேன்? முட்கள் பாதை. எல்லாம் கரெக்டாக சொல்கிறாங்க, யாரும் கவனமாக யா வச்சு. முள்ளில் என்ன செய்யலாம்? இந்த பாறையை தூக்கி அந்த முள் மேலே போட்டு அது மேலே நடக்கலாம்ல, அது மேலே நடந்து 2 பேரும் போனாங்க. அடுத்து சகதியில் நடந்தாங்க. சகதியில் நடந்து மணல்லையும் நடந்து வந்ததும் இங்கே நெருப்பு பாதை இருக்கா. இந்த நெருப்பு என்ன செய்யலாம்? இந்த மணல் பாதை இருக்குது பாருங்களா, இந்த மணலை தூக்கி நெருப்பில் போடலாம்ல, போட்டால் நெருப்பு அணைஞ்சிடும்ல. அணைஞ்சின்னா அந்த மணல் நடந்து போயிடலாம்ல. அப்போ நம்ம யூகிக்காதது தான் காரணம். உனக்கு அப்போ சொல்லிச்சாங்க அந்த தேவதை, உனக்கு எல்லாமே இருக்குது, நீ அதை வந்து தக்க நேரத்தில் அதை உன்னை பயன்படுத்த தெரியல. நீ கோபமும் எரிச்சலும் அதிகமாக படுகின்ற காரணத்தினால தான் உன்னுடைய புத்தி வேலை செய்ய மாட்டேங்குது. அதனால் நீ நிதானமாக இருந்து எதையும் யோசிச்சேன்னா உனக்கு என்ன செய்யும்? இந்த உலகத்தில் எல்லாமே உனக்கு கிடைக்கும். எதை பார்த்தாலும் நமக்கு வந்து டென்ஷன் இதெல்லாம் வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, எரிச்சல் படக்கூடாது. எதுலேயுமே நமக்கு கிடைக்கணும்னு ஒரு திருப்தி இல்லாமல் இருக்கக்கூடாது. கிடைக்கின்ற வாழ்க்கை வந்து இது இறைவன் நமக்கு கொடுத்துருக்காரு, நாம் செய்கின்ற வினைக்கு தகுந்தவாறு தான் கொடுத்துருக்காருங்கிற அந்த உணர்வோடு நாம் இருந்தோம்னா நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. எதுலையுமே திருப்தி இல்லாமல் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அந்த கதை மாதிரி தான் நமக்கு வேண்டியது நமக்கு கிடைக்காது. கல்வி இருக்காது, வீரம் இருக்காது, செல்வம் இருக்காது, அது மாதிரி மற்றவர்களுக்கு மாதிரி நமக்கு அந்த ஒரு வாழ்வு நமக்கு இருக்காது. இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா நாமெல்லாம் கோவப்படுகின்ற காரணத்தினால தான் நமக்கு அந்த விதமான எந்த மற்றவர்களுடைய வாழ்க்கை நமக்கு கிடைக்காம போகிற காரணம். 2வது, நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதை கொண்டு நாம் திருப்தி அடைந்து நாம் வாழ்க்கையை கொண்டு அல்லல் மிக்க வாழ்க்கையை, இந்த வாழ்க்கையை அல்லல் மிக்க வாழ்க்கை தான். நீங்கள் எப்பேற்பட்ட கோடீஸ்வரர் இருந்தாலும் சரி, அவர்களுக்கு என்ன இருக்கும்? அல்லல் கண்டிப்பாக இருக்கும். நம்ம சிவா சொல்லுவாங்க, சிவா காலையில் 2 பிள்ளைகளையும் நான் ஸ்கூலுக்கு அனுப்ப முடியும் வர்ற பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது மாதிரி அது அல்லல் மிக்க வாழ்க்கை தான். காலையில் இருந்துச்சு பிள்ளைகளை அனுப்பி செஞ்சு நம்ம வீட்டு வேலை பார்த்து துவைச்சி காய போட்டு அதுக்கப்புறம் தையலில் உட்காந்து அந்த தையலை முடிச்சுட்டு அப்படிலாம் எல்லாத்துலேயும் கஷ்டம் இருக்க தான் செய்யும். நம்ம வந்து கஷ்டப்படாத வாழ்க்கை கிடையாது, எல்லாத்துலேயும் கஷ்டம் தான். இந்த மொத்தத்தில் இந்த மனித பிறவி எடுத்தாலே நமக்கு என்ன வரும்? இன்பம் வரும். அது மாதிரி அதை நம்ம என்ன அது ரீத்திராதின் அதை வந்து ஒரு பொருளாகவே மதிக்கக்கூடாது. அது வந்துக்கிட்டே தான் இருக்கும். நல்லதோர் நெறியினை, இப்போ நீங்கள் இருக்கீங்களா, இது என்ன நெறி? நல்லதோர் நெறி. நாடுதும் நடம்பினோ இல்லை என்ன வாழ்நூதல் வெல்வலையோர் பாரமா கொள்ளை வெள்ளை ஏற்றினான் கொடிக்காவு சேர்வி. அதுபடி நீங்கள் என்ன செய்யுங்க? கொடிக்காவலுடைய இறைவனை நீங்கள் போய் என்ன செய்யுங்க? பார்த்து வழிபாடு செய்யுங்க. நொந்தி இருமி வந்துந்தி, நொந்தி இருமி நுரைதேறி வந்துந்தி ஐயாறு வாயாறு உன் நெஞ்சமே ஐயாரை வாயால் அலை அப்படின்பாரு நமது ஐயடிகள் காலம். எப்போ எந்த நேரத்தில் நம்ம இருமுவோம், எந்த நேரத்தில் நமக்கு சளி பிடிக்கும், எந்த நேரத்தில் நமக்கு தும்மல் வரும், எந்த நேரத்தில் நம்ம பெட்டில் போய் படுப்போம், எந்த நேரத்தில் நமக்கு துன்பம் வரும், எந்த நேரத்தில் நமக்கு இறப்பு வரும்ங்கிறது நமக்கு தெரியாது. நொந்தி இருமி நுரைதேறி இதெல்லாம் எந்த காலத்தில் வரும்னா வயதான காலத்தில் வரும். நொந்தி இருமி நுரைதேறுதெல்லாம் வயதான காலத்தில் வரும். ஆனால் வயதான காலத்தில் தான் வரும்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த பெரிய நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 40 வயசுல நொந்தி இருமி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? இறந்து போயிடுறாங்க. அதனால் வயசான காலத்தில் தான் வரும். அப்போ பார்ப்போங்க சும்மா போட்டுக்கிட்டு. நேற்று இந்த ஜேஎஸ் இருக்காங்க, சிவா எங்கள் வீட்டில் சொல்லிட்டாங்க, சிவா 60 வயசுக்கு மேலே தான் நீ எங்கேயும் கோயிலுக்கு போகணும், அது வரைக்கும் இந்த கோயிலுக்கு போட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம என்ன சொல்கிறோம்னா 60 வயசு வரைக்கும் நம்ம இருப்போங்கிறது என்ன நிச்சயம் இருக்குது? அதைத்தான் அறிவு சொல்கிறாங்க. அது வரைக்கும் இப்போ உள்ள போய்கிட்டு இருமா, நீ 60 வயசுக்கு பிறகு நீ எல்லா கோயிலுக்கும் போயிடுவோம். அந்த நேரத்தில் நமக்கு எங்கே தெம்பு இருக்கும்? தெம்பு இருக்கும் போதே கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறதை விட்டுட்டு
தெம்பு குறைஞ்சதுக்கப்புறம் போய் வழிபாடு பண்ணி என்ன செய்ய? அந்த நேரத்தில் எல்லாம் போட்டு போவாங்களா? யோசிச்சு பாருங்க. எல்லாம் அடியில் ஒன்று சேரும்போது போனால் தான் உண்டு. தெம்பெல்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் வயசு ரொம்ப ஆனதுக்கப்புறம் ரொம்ப வயசு எடுத்துக்கிட்டு கண்ணு சரியாக பார்க்க வராது, காது சரியாக கேட்காது, அப்புறம் நடக்க முடியாது. ரெண்டாவது இப்போ சொல்லி பாருங்க, விஸ்வரூப தரிசனம். விஸ்வரூப தரிசனம் பார்த்தீங்கன்னா காலையில் சாமியை முதல்ல திரையை விளக்குனதும் பார்க்கக்கூடிய வழிபாடுகள் அதுதான் விஸ்வரூப காட்சின்னு பேர். பழனியில் முதல்ல அப்படி திறந்ததுமே கூட்டம் பார்த்தீங்கன்னா அடையும் போது இருக்கும். ஒரு குருடர் வந்தாராம் திருக்கோயிலுக்கு வந்து. குருடர் வந்து ஒரு 20 குருடர்கள் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, திருக்கோயிலுக்கு வந்திருக்காங்க. வந்து வழிபாடு செய்யும்போது முதல்ல விஸ்வரூப காட்சிக்கு முதல் காட்சிக்கு வந்து சாமியை பார்க்க வந்திருக்காங்க. ஐயர் என்ன செஞ்சிருக்காரு, அர்ச்சகர் வந்து 20 பேருக்கு கண்ணு தெரியல, உங்களை யார் காலையில் மொதல் ஆளாக வந்து இங்கே வந்து சாமி வந்து பார்க்க சாமி தான் உனக்கு தெரியாது, நீ எதுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லி திட்டிருக்காரு. உடனே அந்த குருடர் என்ன செஞ்சாராமா, சாமி நாங்கள் பார்க்க முடியாது சாமியை, சாமி எங்களை பார்ப்பார்ல அதுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னாராம். சாமி தானே இப்போ பார்க்கணும், நம்ம சாமி பார்க்கணுமா, சாமி நம்மளை பார்க்கணுமா? திருக்கோயிலுக்கு நம்ம எதுக்கு வரோம்? சாமி நம்மளை பார்க்குறதுக்கு திருக்கோயிலுக்கு வரோம். நம்மளாம் நினைச்சாலும் பார்க்க முடியாது, சாமி அழைச்சா தான் நம்ம கோயிலுக்கு வர முடியும். அப்படி குருடர்கள் சொன்னாங்கன்னா அதனால தான் சாமி முதல்ல யார் யாரெல்லாம் நம்மளை விரும்பி வராங்கன்னு முதல்ல பார்ப்பாங்க. அதுதான் விஸ்வரூப தரிசனம். முதல்ல அந்த திரையை விளக்குனதும் எத்தனை உயிர்கள் வந்திருக்கோ அத்தனை உயிர்களுக்கும் சாமி அருளை செய்வார். அதுதான் விஸ்வரூபம். அதுவும் அடியில் முதல்ல பழனிக்கு போகிறேன், சொற்பொழிவுக்கு போனோம் நாங்கள் எல்லோரும். ராமநாசிவா, முருகன் சிவா எல்லாருமே இந்த கற்பகம் கலைக்கல்லூரின்னு ஒரு இதில் அங்கே 1 மணி நேரத்துக்கு ஒரு சொற்பொழிவாளர் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அங்கே ஒரு நிகழ்ச்சி நடத்துவாங்க. இந்த கற்பகம் கலைக்கல்லூரியில் முடிஞ்சதும் முடிச்சுட்டு வரும்போது இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் ஊருக்கு போயிட்டு வரோம் சார்னா பழனி முடிஞ்சால் நீ வேணால் தரிசனம் பண்ணிட்டு வரணும். ஏன்னா பழனியை பார்த்தா ரொம்ப ஆசை. இவ்வளோ தூரம் வந்துட்டு பழனி நான் பார்த்ததே இல்லை அப்படின்ட்டு நினைச்சிட்டு இறங்கிட்டேன். அடின்னு ஒருத்தப்பட்டு தான் மற்ற யாரும் இறங்கலை. சரி அவங்க ஊருக்கு போகிறேன்னு போயிட்டாங்க. அடின்னு வந்து அப்படியே வந்து அவங்க ஒரு மடத்தில் தங்கியிருந்து அந்த துரோதான சக்தி பாருங்கள், அதிகாலையில் நம்ம எழுப்பிட்டு எப்படியாவது காலையில் முதல் தரிசனம் பார்க்கணும் அதே இடத்தோடய படுத்ததுனால காலையில் 4 மணிக்கு நான் எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சதும் பார்த்தீங்கன்னா அங்கே குளிச்சு செஞ்சுட்டு போய் வேகமாக அடித்து பிடிச்சி போய் போனால் எல்லோரும் வெளியில் உட்காந்துருக்காங்க, கேட்டு திறக்கலை. வேகமாக வந்து அப்போ வந்து சமய தீட்சை தான் எடுத்தது. ஈஸியாக நம்ம வந்து செஞ்செல்லாம் அனுசரம் பண்ணிட்டு ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் முடிச்சுட்டு வேகம் போய் இப்போ சிவபூஜைலாம் போயிருக்க முடியாது, லேட்டாக இருக்கு. உடனே போய் முன்னாடி நின்றுருக்கேன். இந்த கேட்டை திறந்தாங்க பாருங்கள், திறந்தது ஒவ்வொருத்தரும் ஓடுறாங்க, அந்த ஓட்டம் ஓடுறாங்க மேலே பழனி மலை மேலே. நான் அடியில் அவங்களும் நீங்கள் எப்படி ஓடலாம் அப்படின்னு அவங்க முன்னாடி ஓடுறேன். ஓட்டம்லாம் ஓட்டம், அப்படி ஒரு ஓட்டம். போய் வரிசையில் நிற்காம நானும் அடின்னு உங்களுக்கு போய் வரிசையில் நின்றுக்கிட்டேன். உடனே அப்படி முதல்ல எடுத்ததுமே சாமி பார்த்தீங்கன்னா அப்படி திரையை திறந்ததுமே அந்த கோவனை உடுத்தி முதல்ல முருகப்பெருமானை பார்த்ததே கோவனை உடுத்து தான் அப்படின்னு பார்த்தேன். நிறைய பேர் அதை பார்த்தா பயப்படுவாங்க. அங்கே போயிட்டியோ, அந்த கோவணத்தை நீ பார்த்துட்டியோ, நீ ஆண்டி தான் அப்படிம்பாங்க. உண்மையிலேயே அந்த காட்சி யார் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு ஞானம் வரும். உண்மையிலேயே சாமி இப்போ சொற்படி பார்க்குற அளவுக்கு கொடுத்துருக்காருன்னா உண்மையிலே முருகப்பெருமானுடைய பேரருள். அங்கே போய் அந்த இது தரிசனத்தை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கோவணத்தை புழிஞ்சு கொடுப்பாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டம், அந்த கோவணத்தை புழிஞ்சு தீர்த்தம் கொடுப்பாங்க. அதை முதல்ல கடைக்கு போய் பாக்கியம் அடிக்கடி கிடைச்சி முடிச்சுட்டு என்ன முடிச்சுட்டு வரும்போது மலையை இறங்குறேன். எப்படி இவ்வளவு தூரம் இப்படி ஏறுன்னு எனக்கே சந்தேகமாகி போயிடுச்சு. ஆர்வப்படாத விறுவிறுன்னு ஓடிட்டேன். வரும்போது பார்த்தா வந்துக்கிட்டே இருக்கு, அது பாட்டுக்கு இருந்து இன்னும் வரவே மாட்டேங்கி அப்படின்னு வர வந்துக்கிட்டே இருக்கு மலை. இவ்வளோ தூரம் எப்படி அந்த ஆர்வத்தில் நமக்கு தெரியல, இவ்வளோ தூரம் மலை ஏறணுமான்னு தெரியல. அதில் உண்மையிலேயே சாமி பெருந்தேன். அப்படி சாமி விஸ்வரூப தரிசனம். அதே போல் இப்போ பெருமாள் வந்து விஸ்வரூப தரிசனம் எடுத்தார் அப்படின்னா அவரால் எடுக்க முடியாது. அந்த வடிவத்துக்கு மகாபாரதத்தில் நீங்கள் பகவத்கீதையில் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் ஈஸ்வர வடிவம் அப்படின்னு பேர். அந்த விஸ்வரூபத்துக்கு பேர் என்ன பேர்? ஈஸ்வர வடிவம். அதைத்தான் சுவாமி சிந்தனை பண்ணி தான் அவர் எடுத்துட்டாராம், தியானித்து அதுக்கப்புறம் அந்த விஸ்வரூபத்தை எடுத்தார். அதே போல் இப்போ வீரவாதத்தவர் விஸ்வரூபத்தை எடுத்தார் அப்படின்னா என்ன அர்த்தம்? நெடு திருமால் போல் வளர்ந்தார் அப்படின்னா என்ன அர்த்தம்? முருகப்பெருமானுடைய திருவடிகளை தியானித்ததினால் அவருக்கு அந்த வளர்ந்த ஒரு நிலை அவருக்கு வந்தது. அதே மாதிரி ஊழி விட்டு உயர் பொண்ணு முடித்தான்மலை எப்படி திருமால் எதை நினைச்சு வளர்ந்தாரு?
அந்த கைலாய மலையை தியானிச்சுன்னா அவர் என்ன செஞ்சாராம், வளர்ந்துட்டே போனாராம். மூலிகை காலத்தில் ஒவ்வொரு இதுலையும் கைலாய மலை வளர்ந்துட்டே இருக்கணும் சார். கைலாய மலை ஒவ்வொரு மூலிகையும் வளர்ந்துட்டே இருக்கணும். மூலிகோர் மூலிகை மற்றும் உயிர் பொருள் வடித்தான் மலைங்கிறார் சிவன் சொன்னது. அதே போல் அதை தியானித்து எப்படி வளர்ந்தாரோ அதே போல் இவர் என்ன செய்கிறாரு, முருகப்பெருமானுடைய திருவடியை தியானித்து அப்படியே வளர்ந்துட்டே போகிறாரு நமது யார் வீரபத்ரன். விஸ்வரூப காட்சின்னு பார்த்தீங்கன்னா நிறையா முருகப்பெருமான் கடைசி என்ன செஞ்சார், சூரபத்மனுக்கு காட்சி கொடுக்கும்போது அவருக்கு இந்த ஊனக்கொண்டு கொண்டு நம்ம விஸ்வரூபத்தெல்லாம் பார்க்க முடியாது. அந்த பார்க்கறதுக்கு தனி கண்ணு வேணும். அதை சிவருமான் தான் கொடுக்கணும், நம்மளாலாம் பார்க்க முடியாது. மைப்படித்த கண்ணாடும் தானும் கட்சி மயானத்தான் வாரசடையான் எண்ணி நல்லான் ஒப்புடைய நல்லன் ஒருவன் அல்லன் ஓர் ஊரனும் அல்லன் ஓர் உருவமும் இல்லை அப்படியும் அந்நிறமும் அவ்வண்ணமும் அவன் அருளே கண்ணாக காணி நல்லால் இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டுவனாதேன்னு அப்பர் சாமி சொல்வதற்கு இணங்க அவன் அருளாலே தான் நம்ம என்ன செய்ய முடியும், அந்த ஞானக்கண்ணை நாம் அவன் அருளே கண்ணாக காணி நல்லால் இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டுறான். அப்படிதான் சுவாமியோட அவரை காட்டணும். அப்படி விஸ்வரூபத்தை காமிக்கும் போது சாமி என்ன பண்ணாரா, அந்த ஞானக்கண்ணை கொடுத்து யாருக்கு சூரபத்மனுக்கு ஞானக்கண்ணை கொடுத்து காமிச்சாங்க. அப்படி பார்த்தா கீழே இருந்து பார்த்தீங்கன்னா கீழே மலைகளாக இருந்துச்சான். ஒவ்வொரு மலையும் என்னென்ன இமயமலை என்னென்ன மலைகள் இருக்கோ அது பூரா அடிவாரத்தில் இருந்துச்சான். அதுக்கடுத்து பார்க்கடல், தயிர்கடல், நெய்க்கடல் அதெல்லாம் வரிசையாக இருந்துச்சான். அப்படி அந்த சராசரங்கள்லாம் உடம்பெல்லாம் இருந்துச்சான். யார் முருகப்பெருமான் உருவத்தில் எல்லாமே தெரிஞ்சதான். அதில் அந்த அண்ட சராசரம்லாம் தெரிஞ்சது பாருங்க. அதில் இந்த சூரபத்மன் ஆண்ட 1008 அண்டங்கள் மொத்தம் நெகக்கண்ணில் இருந்ததான். முருகப்பெருமானுடைய நெகை கண்டித்து வரல, அதில் இருந்ததான். அவன் இப்போ அதை மட்டும் பார்த்துட்டு இப்படி நானும் பார்த்தானா இவ்வளோ அப்படின்ட்டு சாமி. ஏன் அப்படின்னா சாமி வந்து எல்லா அண்டமும் எல்லா உலகமும் ஆனாய் நீயே, எல்லா உலகமும் தானாக இருக்கிறதுனால. ஏன் அப்படின்னு எல்லா உலகமும் அவர் கலந்து இருக்கிறதுனால எல்லா உலகமும் அவருக்குள்ளே இருக்கு. அவருக்குள்ளே எல்லா உலகம் இருக்கா, எல்லா உலகத்துக்குள்ள அவர் இருக்காரா. இப்போ அப்படி ஒரு கொஸ்டின் வரும், எல்லா உலகத்துலையும் அவர் இருக்காரா, அவருக்குள்ளே எல்லா உலகமும் இருக்கா. அவருக்குள்ளதான் எல்லா உலகமும் இருக்கு. அதை எல்லா உலகமும் ஆனாய் ஏகம்பம் மேவி இருந்தாய் நீ, நல்லாரை நன்மை அறிவாய் நீ, ஞானச்சுடர் விளக்காய் நின்றாய் நீ. ஞானம் யாரை வரைக்கும் கொடுக்குறது, சுவாமி தான் வரைக்க முடியும். எல்லா தெய்வத்துக்கும் ஞானத்தை கொடுக்குறது சிவபெருமான் தான். இயல்பாகவே எந்த உயிர் எல்லா தெய்வமும் எல்லாம் கொடுக்கும். ஆனால் ஞானத்தை எந்த தெய்வமே கொடுக்காது, சிவபெருமான் ஒருத்தர் தான் கொடுக்க முடியும். வேறு யாராலையும் ஞானத்தை முருகபெருமான் சொல்லும்போது ஞான பண்டிதன் அப்படின்னு சொல்கிறவங்க, அப்போ ஞானத்தை சுவாமி தான் கொடுக்கும். அப்படி இந்த விஸ்வரூப தரிசனம் வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் அவருக்கு அது எப்படி கொடுத்தாரு அப்படின்னா அந்த ஞானக்கண்ணை கொடுத்து தான் தன்னை காட்டினார். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் யார் யாரும் விஸ்வரூபம் தரிசனம்னு சொல்லிட்டா அந்த சிவபெருமானை தவிர அவர் யாராலையும் காட்ட முடியாது. பெருமாள் காட்டினார் அப்படின்னா அவர் காட்டலை, அவரை சிவபெருமானை தியானித்துனா அந்த ஈஸ்வர வடிவத்தை எடுத்து என்ன செஞ்சார், அர்ஜுனருக்கு போன்ற மற்றவர்களுக்கெல்லாம் காட்டினதுன்னா அதை வச்சுக்கோம். அதுமாதிரி கர்ணனுக்கு காமிச்சார், அர்ஜுனன் காமிச்சார், தன் தாயாகிய யசோதைக்கு காமிச்சார். இப்படி நிறைய இருக்கும். இப்படி திருமால் எப்படி வளர்ந்து போனாரோ வளர்ந்துருந்தாரோ அதே போல் இவர் பேருருவத்தை எடுத்தானா யார், நமது வீரபாகு. வெற்றியுடைய அருந்திரல் படைத்த வீரபாகுத்தேவர் அவ்வாறு பேருருவம் கொண்டு நின்ற போது அவருடைய தோள்கள் திக்குகளை எட்டி நின்றன. ஒவ்வொரு தோளும் ஒவ்வொரு 8 திக்கு இருப்பாருங்க. அவருடைய தோல் மட்டும் 8 திக்கிலையும் போய் முட்டிக்கிட்டு இருந்துச்சான். அப்போ எந்த அளவுக்கு பெருசாக இருப்பாருன்னு பார்த்துக்கணும். அந்த பேருருவம் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்த்துக்கணும். திசையும் மொத்தம் 8 தான். அந்த 8 திசையும் போய் முட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அப்போ எவ்வளோ பெரிய உருவம் எடுத்துப்பாரு பாருங்க, பேர் உருவம். அதுமாதிரி உயர்ந்த நீண்ட முடியானது மேல் உலகத்தை எட்டிக்கிறது. முடி வந்து மேல் உலகத்தை போய் முட்டிக்கிட்டு இருந்துச்சான். அப்போ அந்த அளவுக்கு பெரிய உருவம் எடுத்துருக்கு. உயர்ந்த நீண்ட முடியானது மேல் உலகத்தை எட்டின்றது. வீர கலர்கள் அணிந்த அடிகள் பூமி முழுவதையும் போய் அளந்துதான். இந்த திருவடி போய் பூமியை போய் அளந்துதான். இந்த அளவுக்கு நெடு அவ்வளவு நீளமாக இருக்குது திருவடி. வெற்றி திருப்புறந்திய கலரணிந்த வீரவாகத்தேவர் பெருவடிவும் கொண்டு மகிழ்வுடன் நிற்கவும் அவரது திருமையை தாங்க மாட்டாமல் பாதாளத்தில் வாழ்கின்ற பாம்பரசர்களும் ஆதி கூர்மர்களும் அச்சமடைந்தனர். இவர் திருவடி கீழே வரைக்கும் அதில் பாதாளத்துக்கு உள்ளே போனதும் எல்லாரும் பார்த்து பயந்துட்டாங்க. இந்த திருவடியை பார்த்ததும் யாருடைய திருவடியை பார்த்து, வீரவாகத்தேவருடைய திருவடியை பார்த்து. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, முருகப்பெருமானுக்கு தோழராக தான் இருக்கார் யார், வீரவாகத்தேவர்.
உண்மையான பக்தி எங்கே இருக்கோ அவர்களாலேயும் என்ன செய்ய முடியுமோ. சுவாமி நினைச்சாருன்னா 5 கூட படைக்க வைப்பானா. அடியார்கள் விருப்பப்பட்டால் 5 கூட சாமி வந்து கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு எதையும் கொடுக்குறாரு, உயிர்களுக்கு கொடுக்குறாரு. 5 படைக்க கொடுக்குறாருல. படைத்த தொழில் பிரம்மாவுக்கும், காத்த தொழில் விஷ்ணுவுக்கும், அழித்தல் தொழில் ருத்ரருக்கும், மறைத்தல் தொழில் மகேஸ்வரருக்கும், அருள் தொழிலை சதாசிவமூர்த்திக்கும் எப்படி ஒரு உயிர்களுக்கு கொடுத்தாரோ அதே போல் சாமிகிட்ட யார் உண்மையான அன்போடு இருக்காங்களோ அவர்களுக்கு சிவபெருமான் எல்லாம் கொடுப்பாரு. 5 தொழில் படைக்கணுமா கொடுப்பாரு, என்ன வேணுமோ கொடுப்பாரு. அப்போ அந்த அளவுக்கு நம்ம பக்தி எந்த அளவுக்கு. அப்போ சாமி அப்படி கொடுக்காருன்னு சொல்லி நாம் நினைச்சிடக்கூடாது. சாமி காப்பாரு. கடைசி நேரத்தில் சாமி நீ உயிரில் படைக்கிறியாப்பா, உலகத்தை படைக்கிறியாப்பான்னு கேட்பாரு. இல்லை நீ உயிர்களை காக்கிறியா, இல்லை அழிப்பு தொழில் செய்ய போறியா அப்படின்லாம் கேட்பாரு. சில உயிர்கள் விருப்பப்பட்ட உயிர்களை அந்த மாதிரி படைப்பார். நாம் கடைசி சாமி நம்மக்கிட்ட கேட்டால் நாம் என்ன சொல்லணும்? சாமி கிட்ட என்கிட்ட மாறாத அன்பு ஒன்று இருந்தால் போகும் சாமி, உலகத்தில் எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற நிலைக்கு நம்ம வரணும். சாமியை நம்மக்கிட்ட வந்து காட்சி கொடுத்தா நம்ம என்ன சொல்லணும்? அவரிடம் உள்ள அன்பை தவிர வேறு எதையுமே அன்புக்கு நிகர் எதுவுமே விரோகத்திட்ட சாமி உருவப்படணும்னு கேட்பார். திருச்செந்தூர் வச்சு இனிமேல் அது வரும். அப்படி அமர்ந்திருக்கும் போது எல்லாரும் வீர மகேந்திர வீர புரோதர எல்லாம் உட்காந்துருப்பாங்க. வீரவாக வாப்பா அப்படிம்பாரு. உடனே என்ன சாமி அப்படின்னு, உனக்கு ஏதாவது கேள்விப்பா நான் தாரேன் அப்படின்பாரான். உங்களுக்கு என்ன சாமி இப்படி கேட்குங்க? எனக்கு என்ன சாமி வேணும்? இந்த மாறாத அன்பு ஒன்று இருந்தால் எனக்கு அதுவே போகணும் அப்படின்பாரான் வீரவாக. அப்படி சாமிக்கிட்ட நம்ம அன்பு ஒன்றை தவிர வேறு எதுவுமே, அந்த அன்பு எதை விட உயர்ந்தது அப்படின்னா முக்தி பேரை விட உயர்ந்தது அன்பு. இது அவங்களுக்கு. அதனால தான் ஞானி அடியார்கள்லாம் என்ன கேட்டாங்க சாமிக்கிட்ட? கும்பிடலே அன்றி வீடும் வேண்டாம் விரலில் விளங்கினார். கேடு மாக்கமும் கெட்ட திரும்பினார் ஓடும் செல்பொன்னும் ஒக்கவே நோக்குவார் கூடும் அன்பில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டாம். எங்களுக்கு வீடு பேர் கூட வேண்டாம் சாமி, உங்கள்கிட்டே இருக்கக்கூடிய மேலான அன்பு இருந்தால் போகணும். அப்படி மேலான அன்பு வருது அப்படின்னா அவங்க சாமிக்கிட்ட மட்டுமே அன்பு, மற்ற எதுலையுமே உலகத்துக்கு மேலே சுத்தமாக பற்று கிடையாதுன்னு அர்த்தம். நமக்கு சாமியை தவிர மற்ற எல்லாத்துலேயுமே அன்பு கூடுதலாக இருக்குது. சிவபெருமானை தவிர இந்த உலக பொருள் எல்லாத்துலேயுமே அன்பு இருக்குது. நமக்கு ரோஜாவை பார்த்தா அன்பு வருது, ஒரு அழகான ஆள் எதுக்கு போனால் நமக்கு அவர் மேலே அன்பு வருது. அப்படி இந்த உலகத்தில் எதை பார்த்தாலும் ஹோட்டலுக்கு போனோம்னா ஒரு புரோட்டா மேலே அன்பு வந்துடுது, இட்லியை பார்த்தா அன்பு வந்துடுது. இப்படி சுவையான இந்த பொருள்களை பார்த்தாலும் நமக்கு அன்பு வந்துடுது. அதை எப்படியாவது சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வந்தது. இப்படி நம்ம அதை பார்க்காமல் நாம் எதை நோக்க வேண்டும் என்றால் சிவபெருமானை மட்டுமே நோக்க வேண்டும். உலக பொருட்களை நாம் பார்க்கக்கூடாது. சரி, அப்படி என்னன்னா இந்த ஐம்புலன் என்ன செய்யும்? அதனுடைய வேலையை கரெக்டாக செய்யும். சுட சுட போட்டுருந்தாங்கன்னா உடனே எது நோக்கும்? அந்த சவுண்டை தட்டுற சவுண்டை கேட்கும். உடனே அந்த கடைக்கு போகணும்னு நினைக்கும், மனம் நினைக்கும், கருவிகரணங்கள் வேலை செய்யும். உடனே அங்கே போய் வாங்கி சாப்பிடணும்னு நினைக்கும். ஐம்புலனும் அட்டண்டேஜில் மூல வேலை செய்யும். இப்படி நீங்கள் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். நீங்கள் இயல்பான வாழ்க்கையில் நீங்கள் வாழ்கிற பார்த்தீங்களா, வார வந்ததும் உடனே என்ன செய்றீங்க? எப்போ சொப்படி முடியும் உங்களுக்கு? நேரம் அங்கே போக வேண்டியிருக்கு அப்படின்ட்டு வாழ் வந்தது பார்த்தீங்களா? அப்போ நம்ம எது மேலே அன்பு இருக்குது? அது மேலே தான் அன்பு இருக்குது. எப்போங்க சொப்படி முடிப்பீங்க? டைம் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு அப்படிங்கிற நம்ம ஓடுவோம். அப்படி நம்ம என்ன கூட எதில் இருக்குன்னா இந்த உலகத்திலே இருக்குது. அதெல்லாம் மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நாளுக்கு நாள் ஒவ்வொரு பொருளில் இருந்து நீங்கி யாதனின் நீங்கியான் முதல் அதனின் இடன் அப்படின்னு வள்ளுவர் சொல்லுறது மாதிரி எந்த ஒரு பொருளில் இருந்து நீங்கள் நீங்கிறீங்களோ அந்த பொருளினால் உங்களுக்கு துன்பம் இல்லை. எந்த பொருளை நீங்கள் பற்றுச்சிங்களோ அந்த பொருளால் உங்களுக்கு துன்பம் உண்டு. அப்போ உங்களுக்கு துன்பம் வேணுமா வேண்டாமாங்கிறத நம்ம தான் தெரியும். அப்போ அந்த பொருள்களிலிருந்து இப்போ ஒரு பொருள் உங்களை கவருது அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் நீங்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. இப்போ உதாரணத்துக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் நாங்கள் 2 பேரும் போனோம்னா அவர் கண்டிப்பாக வந்து அல்வா வாங்கி சாப்பிடாமல் இருக்கவே மாட்டார். எப்பயுமே அல்வா வாங்கி சாப்பிடுவார், விருப்பமாக சாப்பிடுவார். போனோம்னா சரணா அப்படிம்பாரு. என்னது அப்படின்பேன், வாங்கி கொடுப்பா அப்படிம்பாரு. என்னது என்ன தானே சொல்லணும், வாங்கி தரேன். அல்வா எனக்கு உனக்கு தெரியாதா? அல்வாவை பார்த்தா நான் விட மாட்டேன், உனக்கு தெரியாதா அப்படிம்பாரு. அல்வா வாங்கி கொடுப்பேன். கொஞ்சம் காலமாக அவர் அல்வா சாப்பிட்டுட்டு இருந்தார். திடீர்னு பார்த்தா ஒரு நாள் அந்த அல்வானாலே அவருக்கு இது வந்துச்சு. திடீர்னு பார்த்தா இப்போ சுகர் எவ்வளோன்னு கேட்டால் 380. இப்போ அவங்க இனிப்பு சாப்பிட்டதுனாலன்னு சொல்லலை,
பொதுவாக என்னென்னா அது மேலே அதில் அதிக விருப்பம் கொண்டதுனால இப்போ என்ன ஆயிடுச்சு, நோய்க்கு ஆளாயிட்டேன். அப்படி எந்த ஒரு பொருளையுமே நம்ம பட்டு வச்சோம்னா அந்த பொருள்களினாலே நமக்கு என்ன வந்துடும். அது மாதிரி அல்வான்னு இல்லை, எந்த ஒரு பொருளுமே பொதுவாக வந்து எந்த பொருளுமே பட்டு வச்சா அந்த பொருள்னாலும் சில விஷயங்களை சொல்லக்கூடாது, அதனால் அது அப்படி இருக்கட்டும். சரி, அப்படி நம்ம வந்து அந்த யாதனை நீங்கியான் போதால் அதனின் நிகழ்வு என்பதற்கு அந்த பொருளிலிருந்து விடுபட்டால் நமக்கு எந்த விதமான துன்பமும் வராது. அப்படி அந்த பாதாள உலகத்தில் அவர் திருவடி வைக்கவும் கீழே வந்து அதலை விதலை சுதலை தராதலை மகாதலை ரசாதலை பாதாள இந்த 7 உலகம் கீழே இருக்குது. அதலை விதலை சுதலை தராதலை அப்புறம் மகாதலை ரசாதலை பாதாள அந்த 7வது உலகம் தான் பாதாள உலகம். அந்த பாதாள உலகத்தில் பூரா நாகர்களாக தான் வருவாங்க. எங்கே பார்த்தாலும் பாம்பாக தான் இருக்கும் அந்த உலகத்தில். கிட்டத்தட்ட நரகம் மாதிரி தான் அது வந்து. சாமி என்ன செய்வார், கீழ் உலகத்துக்கு அனுப்புவார். ரொம்ப பாவனையான கீழ் உலகத்துக்கு அனுப்பிச்சுட்டுவார். புண்ணியம் செஞ்ச அந்த மக்களை மேல் உலகத்துக்கு அனுப்புவார். புரியுது அவங்களுக்கு? மேல் உலகத்தில் தான் சொற்குலகம் மேல் உலகத்தில் தான் இருக்குது. நரகம் பூரா கீழ் உலகத்தில் இருக்குது. பூரா கீழே அவங்க போட்டு வதக்கிடுவார். ஐயோ வளர்க்க மாட்டாரு, நீ பயந்துற ஐயா, அப்பப்போ கொஞ்சம் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா அப்போ தான் நம்ம தவறு செய்ய மாட்டோங்கிறதுக்காக சொன்னோம். அப்போ கீழ் உலகத்தில் அந்த பாதாள உலகத்தில் அவருடைய திருவடி படுது அப்படின்னா அந்த நாகலோகத்தில் எல்லாம் அந்த பாவம் செய்த ஆன்மாக்கள் எல்லாம் அந்த பாதாள உலகத்தில் நாகர்களாகவும் பாம்புகளாகவும் பாம்பரசர்களாகவும் அப்புறம் இன்னொன்று சொன்னாரே ஆதி கூர்மர்களும் அந்த மாதிரி உயிர்களெல்லாம் அங்கே வாழணும். அப்படிப்பட்ட ரொம்ப பாவங்களை அதிகமாக சேர்த்தவர்கள் அந்த மாதிரி போய் பிறப்பாங்க. அந்த உலகத்துக்கு வரைக்கும் ஒரு திருவடியானது போச்சு. ஆனால் சிவபெருமான் திருவடி எப்படி தெரியுமா, அந்த பாதாளத்தையும் தாண்டி இருக்குமா. யார் சொல்றா, நமக்கு மாணிக்காசன் சொல்ற கீதமினிய குயிலே கேட்டியல் எங்கள் பெருமான் பாதம் 2 வினவில் பாதாளம் 7 கப்பால். அதுக்கு அப்பாலையும் சாமி திருவடி. ஏன் அப்படின்னா எல்லாமே அவருக்குள்ளே இருப்பதுனால அவருக்கு அப்பால சாமியோட திருவடி இருக்கு. இப்போ ரவுண்டு இருக்குன்னா ரவுண்டுக்கு மேலே சாமி இருக்காரு. ரவுண்டு வந்து யாருக்குள்ள இருக்கு, அவருக்குள்ள இருக்கு. புரியுது அவங்களுக்கு? இப்போ 2வது திருமால் போய் அளந்தாரு. நிலத்தை கீழே அளப்பாங்களா மேலே அளப்பாங்க? கீழே தானே அளக்கணும். அவர் 3 நிலம் தானே கேட்டாரு, கீழே தானே அளந்துருக்கணும். ஆனால் எப்படி அளந்தாரு? அதுவுமே ஒரு எல்லைக்கு கூட அவரால் போக முடியாது. அப்படி எவ்வளோ தூரம் நீட்டிருக்காரோ அவ்வளோ அளவுக்கு தான் அவர் 2வது ஒரே இடத்துல தான் அவர் அந்த அளவு கேட்குறாரு. அப்படி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சாமி மாதிரி யாருமே அந்த திறமையை வந்து காட்ட முடியாது. அது மாதிரி எல்லாமே சிவபெருமான் நினைத்து தான் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பெற முடியும். அது பெருமாளாக இருந்தாலும் சரி, பிரம்மாவாக இருந்தாலும் சரி, யாருமே சிவபெருமானை தியானிக்காமல் யாருக்குமே எந்த பொருளுமே கிடைக்கும். சரி, அப்படி அந்த பாதாள உலகத்துக்கு கீழே அந்த திரும்பியானது போயிருந்தாங்க. ஒளியை வீசுகின்ற அழகிய அணிகளை அணிந்த வீரவாகத்தேவர் வலிமையுடைய பெரும் வடிவத்துடன் நிற்கவும் அதை தாங்குவதற்கு அரிதாக இருந்ததால் வீர மகேந்திர நகரமானது பெரும் நடுக்கத்தை அடைந்தது. அவர் திரும்பி வச்சுட்டு எல்லாமே வீர மகேந்திரமே ஆடுதான். அந்த பெரும் வடிவத்தை பார்த்து அரிதாக இருந்ததால் அதை தாங்குவதற்கு அரிதாகனா தாங்க முடியாத அளவுக்கு அர்த்தம். சாமியுடைய திருவடியை பார்ப்பது அரிது அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய திருவடியை பார்க்கவே முடியாதுன்னு அர்த்தம். அரிது மாநிலதாய் பிறத்தல் அரிது அப்படின்னா என்ன அர்த்தம்? மனிதரை பிறப்பது ரொம்ப கஷ்டம்னு அர்த்தம். அதை மீறி நம்ம பிறந்துட்டோம் அப்படின்னா அதை என்ன செய்யணும்? முறையான வழிபாடுகளை நாம் செய்ய வேண்டும். இல்லைன்னா மனித பிறவி பிறந்தும் நமக்கு என்ன செய்ய முடியாது, பயனே இல்லாமல் போயிடும். திரண்ட கல் போன்ற தோள்களுடைய வீரவாதத்தின் ஒளியுடைய பாதங்கள் அழுத்தலும் பிறந்து தளர்ந்த வீர மகேந்திர நகர் சிறந்த அசுர மன்னன் சூரபத்மனின் ஆணையால் முன் இலங்கை போல் கடலில் ஆளாமல் இருந்தது. இப்போ அசுரமன்னன் சூரபத்மனுடைய ஆணை இருக்கிறதுனால அது வந்து கடலில் மூழ்கலையாம். ஏற்கனவே இலங்கை கடலில் மூழ்கிச்சுல, இலங்கை மீன் பண்ணதில்லை. இது ஏன் மூழல அப்படின்னா இவர் சிவபெருமானுடைய அருளை பெற்ற காரணத்தினால் சூரபத்மன் அருள் வாங்கியிருக்காருல, சிவபெருமான் அருள் வாங்கியிருக்காருல. இப்போ சாமி எல்லாத்துக்கும் அருள் கொடுப்பாரு. சாமி எல்லாத்துக்கும் அருள் கொடுப்பாரு. வளத்தை கொடுத்தாருன்னா கரெக்டாக அதை எப்படி வாங்கணுங்கிறது சிவபெருமானுக்கு தெரியும். சில நுணுக்கங்கள்லாம் தெரியும். நிறைய பேர் நினைச்சிருக்காங்க இவர் 1000 கட்டங்கள் என்னமோ பெரிய இது நினைச்சாரு. கடைசி என்ன நினைச்சார், என்னாச்சு, அவர் நகரத்தில் தான் இருந்துச்சு. அதே போல் இவர் என்ன நினைக்கிறாரு, நம்மளுடைய ஆணையால் தான் எல்லாம் நடக்கும்னு நினைக்கிறாரு. ஆனால் சாமி பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ஒரு சூட்சமாக வச்சுருப்பாரு. ஒருத்தர் வர கேட்குறாரு அப்படின்னா அதுக்கு இப்போ முதல்ல இவங்க வந்து வர கேட்கும்போது என்ன செஞ்சார், எதாலையும் என்னால் அழிவு வரக்கூடாதுன்னு. அந்த நேரத்தில் இவங்க சந்தோஷமாக ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க அந்த நேரத்தில்
என் சக்தியை தவிர வேறு யாராவது உங்களால் அடிக்க முடியாதுன்னு அந்த நேரம் இவங்க கவனிக்க மாட்டாங்க. புரியுது அவங்களுக்கு? அப்போ தான் முருகப்பெருமானை விட்டு சாமி என்ன செய்ய போகிறாரு, இவரை சங்காரம் பண்ணணும். புரியுது அவங்களுக்கு? அந்த நேரத்தில் உற்சாகத்தில் ஆக யாராலையும் உங்களால் அழிக்க முடியாது சந்தோஷத்தில் மதப்பாங்க பாருங்க. அந்த நேரத்தில் என் சக்தியை தவிர வேறு யாருக்கும் அழிக்க முடியாதுன்னு சாமி சொல்லுவாங்க. அதை முதல்ல நம்ம இந்த இதில் பார்த்துருக்கோம். அப்படி அவருடைய ஆணையினால, சூரபத்மனுடைய ஆணை இருந்ததுனால இலங்கை மாதிரி இந்த வீரமகேந்திரபுரம் மூல. ஆனால் கடைசி மூழ்கிடும். இப்போ வீரமகேந்திரபுரம் எங்கே இருக்குன்னா திருச்செந்தூர் கடலில் இருக்குது. கடைசி மூழ்கியது, இப்போ மூழ்கலை, அவ்வளோதான். வானளாவிய தலையையும் 8 திக்கிலும் உள்ளவர் காண்கின்றவாறு உள்ள திருமேனியையும் உடையவராக விளங்கிய வீரவாகுதேவர் முருகப்பெருமானின் ஆணையை இந்த மகேந்திரபுரத்தில் நிலைக்கச் செய்து அதன் பின் நாட்டப்பட்ட வெற்றி தம்பத்தை போல விளங்கினார். உடனே அவர் முருகப்பெருமானை நினைச்சு என்ன செய்கிறாரு, அந்த விஸ்வரூபத்தை எடுத்து அங்கே நின்றார். பொருந்திய வேள்வி கேள்வியுடைய வீரவாகுதேவரின் திருவடிகள் ஊன்றுகின்ற இடங்களிலெல்லாம் பெரிய பூமியானது பிளவுபட்டன. அப்படி பிளவுகளில் எல்லாம் சுற்றிலும் சூழ்ந்தப்பட்ட கடல் நீரானது வெளிப்பட்டது. அவர் வைக்கிற இடம்லாம் பூமி பிளவுபட்டு கடல் நீரானது ஊருக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சான். எதுக்குள்ள? வீர மகேந்திரபுரத்துக்குள்ளே உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடல்லாம் இப்போ உள்ளே வருது பாருங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வடநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நல்ல சிறந்த பக்தர் இருந்தார். அது எந்த நேரம் சாமியை எல்லாம் தியானிப்பாங்க. ஊரே வந்து கடலில் திடீர்னு ஒரு சுனாமி வந்துருச்சு. அத்தனை பேரும் எல்லாம் தப்பிச்ச பிறகு ஓடுறாங்க. இவர் வேறு ஒன்றும் செய்கிறாங்க. இவர் ரூமுக்குள்ளே போய் உள்ள கதவை போட்டுட்டாங்க. போட்டுட்டு சாமியை மட்டும் சிந்தனை பண்ணிக்கிட்டே இருந்தாராம். இவர் என்ன நடந்ததுன்னு இவருக்கே தெரியல. இவர் வாட்டு சாமியை நினச்சி தியானம் பண்ணிகிட்டே இருந்தாரு. அழிய போகிறது உறுதி. கடைசி சாமியை நினச்சி உயிர் போட்டோம் அப்படின்ட்டு ஒரு ரூமுக்குள்ள உள்ளே போய் கதவை போட்டு அவர் வாட்டு தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தாராம். கனவு தியானம்லாம் முடிச்சு கதை திறந்து வெளியில் வரான். ஊரே அழிஞ்சு கிடக்கா, இவர் மட்டும் உயிரோட இருக்கான். எவ்வளோ பெரிய இது பாருங்க. அப்படின்னு என்ன சொல்கிறேன்னா, நமக்கு ஒரு துன்பம் வந்தாலும் சரி, எந்த ஒரு நிலையிலையும் இறைவனை தியானித்தால் நமக்கு அந்த துன்பம் நடக்கும். நான் நேரத்தை அடின்னு அதை தான் சொல்லுவேன். இப்போயும் அதை தான் சொல்கிறேன். நீங்கள் நாளைக்கு கேட்டாலும் அதை அடிக்கிறத தான் சொல்லுவேன். நீ எந்த நிலையிலும் உங்களுக்கு துன்பம் வந்துட்டு நீங்கள் சாமியை தியானம் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எந்த விதமான துன்பங்களும் வந்தாலும் அது நமக்கே தெரியாமல் போயிடும். இதை வந்து சரி. அப்படி சூரபத்மனின் அரண்மனையை சூழ்ந்து கொண்டதோடு அவனது அவை மண்டபத்திலும் போய் போகுது. அவன் அவை மண்டபத்து வரைக்கும் கடல் நீர் நடந்து உள்ளே போயிடுச்சான். அடி ஊன்றிய இடத்தில் உண்டான துளையின் வழியாய் வெளியே வரும் கடல் நீர் வெள்ளமானது அரண்மனையை சூழ்ந்து வளைத்து கொண்டு போய் வட்டியிலிருந்து வெளிப்பட்டு செல்கின்ற பாம்பை போல குறுகிய தெருக்கள் தோறும் செல்ல தொடங்கியது. அந்த வீரமகேந்திரபுரத்தில் எங்கெங்கே குறுகிய சந்து பொந்துனா இருக்கோ அதில் முதற்கொண்டு அந்த கடலானது என்ன அதெல்லாம் உள்ள ஊருக்கு செல்லுதான். எது? கடல் நீர். இது வீரமகேந்திரபுரமும் எதுக்கிட்ட இருக்குது அப்படின்னா கடல் பக்கத்தில் தான் இருக்குது. இலங்கை முழுவதுமே எங்கே இருக்குது? கடலில் தான் இருக்குது. நல்ல தொழிலிருந்து வருகின்ற நீரானது மத மயக்கத்தையுடைய கொடிய யானைகள், தாவி செல்லும் குதிரைகள், தேர்கள், காலாட்படைகள் ஆகியவற்றை எல்லாம் மாறிக்கொண்டு உலகத்தில் உள்ள ஆறுகளையும் போல நல்ல நகரத்தில் எங்கும் உலாவியது. இந்த ஆறு போய் என்னாச்சு, எல்லாத்தையும் போய் உலாவி காலாட்படை குதிரைகள் எல்லாமே இதாகிடுச்சு. தோண்டப்பட்டதை போன்ற கழிவுகளையுடைய நீரின் வெள்ளை ஈட்டம் பெரிய நகரத்தினுடைய சென்று பெருமையுடைய பழைய மாளிகைகளை அழித்து மீண்டும் விரைவாக கடலை அடைந்தது. எல்லா மாளிகையும் பூரா அழிச்சிட்டு மறுபடியும் கடல்லே வந்து தண்ணி சேர்ந்துருச்சான். இது என்ன சொல்கிறேன்னா, கடலில் நீர் இருக்கு பாருங்க. இந்த எல்லா விதமான ஆறுகளும் எங்கே கடைசி போய் கலக்கும்? கடலில் தான் போய் கலக்கும். அதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது. எல்லாமே கடைசி முடிவில் வந்து எங்கே கடலில் போய் கலக்கும். ஆனால் இந்த ஆறு மட்டும் பார்த்தீங்கன்னா கடலில் போய் கலக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் கலக்கும், சனமாக தான் கலக்கும். ஏன் அப்படின்னா கடல் மேலே எல்லா ஆறுக்கும் போகும். எங்கள் சாமியை நீ நஞ்சு கொடுத்தல அப்படின்னு சொல்லி சாமி நஞ்சை சாப்பிட்டார்ல, கடல் நஞ்சை தானே சாப்பிட்டாரு. எங்கள் சாமிக்கு நீ நஞ்சை கொடுத்தல, உனக்கு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வருவோம் அப்படின்னு ஒவ்வொரு ஆறும் சனமாக தான் போய் சேருமா. அந்த கடலில் போய் கலக்குவோம், போட்ஸை போய் கலக்கலாம். அந்தளவுக்கு ஒரு சாமி எப்படி சொல்லிட்டு பாருங்க. அந்த ஆறுக்கே போகுதுதான். எங்கள் சாமிக்கு நீ நஞ்சையாக கொடுக்க பாரு மொழியா அப்படின்ட்டு மெது மெதுவாக போய் சேரலாம், சனமாக போய் சேரலாம். அப்படி அளவில்லாத காவலர்கள் பெரும் வடிவத்துடன் இருக்கும் இந்த வீரவாதத்தை பார்த்து பயந்து நாம் போர் செய்ய இருந்துவிட்டால் நாம் மன்னனே நம்மை கொள்வோம். இப்போ காவலர்கள்லாம் பார்க்குறாங்க,
இப்போ அவர்கிட்ட போய் சண்டை போடலாம்னு பார்த்தா அவர் ரொம்ப வலிமை உடையவராக இருக்காரு. அப்படி போடலைன்னா நம்மளை சூரப்ப நம்மளை கொண்டுவான் அப்படின்னு காவலர்கள்லாம் நினைக்கிறாங்க. ஆனால் வேறு வழி இல்லை, கண்டிப்பாக காவலர்கள் என்ன செய்யணும், கண்டிப்பாக போரிட்டு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அது இல்லாத மதிலுடைய அரண்மனைக்குள் காவலை மேற்கொண்டுள்ள 50 வெள்ளம் அசுரர் இரு போன்ற உடலிலும் தீப்பொறி சிந்தும் கண்களை உடையவருமாய் போர் செய்வதற்காக இடந்தோறும் சென்று நெருங்கினாங்க. உடனே அவர் பக்கத்தில் போய் எல்லாம் நெருங்கி நின்னாங்க. யார் பக்கத்தில்? வீரவாதவர் பக்கத்தில். அதனால் நெருங்கிய காவலர்கள் வலிய எழுக்கள், தோமரங்கள், பிண்டி பாலங்கள், பெரிய கதைகள் முதலான தங்கள் கைகளில் உள்ள கொடிய படைக்கலங்களை எரிந்து அன்னங்கள் உடையுமாறு கட்சித்து போர் செய்தனர். எல்லாம் கையில் என்னென்ன அதோட கத்தி கவடா என்னென்ன உணர்மோ தூரத்துக்கு எரிஞ்சாங்க. அவங்க ஒன்றுமே செய்ய முடியல. வலிமிக்க இடிக்கூட்டம் 1000 கோடி இடித்ததை போல தோள்களை தட்டி கொண்டு அவரே தோல் வலிமையோட எட்டுக்கும் சூழ்ந்து நிற்காது. அவரை போய் ஏவனா என்ன ஆகும், எல்லாம் தட்டி போய் பூரா கீழே விழுந்துச்சு. படைக்கலுடன் அந்த அசுரர்கள் பக்கத்தில் வந்து நிற்பதை வீரவாதத்தேவர் பார்த்தார். உடனே பல வகையான மேகக்கூட்டங்களை போய் எல்லா ஆயுதங்களையும் வன்மையுடைய அசுரரை விட அவர் யாவும் வந்து தன் உடலில் பட்டமையால் ஞானமயமான முருகப்பெருமானின் தூதுவரான வீரவாதத்தேவர் ஒழுங்கான விழுதுகளை தொங்க விட்டு கொண்டு நிற்கும் ஆலமரத்தின் தன்மை போல் ரத்தம் ஒழுங்கி நின்றார். அத்தனையும் விழுதுகளில் வந்து அந்த இது எப்படி விதைகள் விழுதோ அதுபோல் அந்த ஆயுதங்கள்லாம் பட்டு பட்டு ரத்தம் ஒழுங்கி நின்றாங்க. ஆனால் இவருக்கு வந்து ரத்தம் வராது, நின்றாருன்னு சொல்கிறாங்க. நெருப்பி போல் சிறந்து நான் பெரும் வீரர்கள் என்று இத்தகைய சாதாரண வீரருடன் வாழ் எடுத்து போர் செய்ய மாட்டேன் என்று எண்ணி பெரிய தேன்கடலில் புகுந்து கலைக்கின்ற மரத்தை போல் அசுரப்படைகள் காலால் மிதித்து கொண்டு வருகிறாங்க. அத்தனை படைகளும் இருந்தாங்கன்னா காலால் மிதித்து கொண்டாங்க. இவங்களுக்குலாம் எடுத்து வாழ் இடத்துல போர் செய்ய முடியாது, அந்த அளவுக்குலாம் இவங்க வந்து பெரிய ஆளும் கிடையாது. அசுரர்கள் காலால் ஒரே மிதி, அத்தனை பேர் காலிக்கு. ஒருத்தரை நசுக்கினாராம், ஒருத்தரை புதைத்தாராம், ஒருத்தரை தகர்த்தார், ஒருத்தரை துவைத்தார், போட்டு துவைச்சி எடுத்துருக்காரு. சண்டை போடுறது அப்படி தான் பண்ணுவாங்க. அந்த காலத்தில் சண்டைகள்லாம் போட்டாங்கன்னா சில பொருளில் பார்த்திங்கன்னா சூழ்ச்சிகள் நிறையா இருக்கும். இந்த சூழ்ச்சி பண்ணி எதிரி எழுப்பாங்க. முடியலன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்ச அளவுக்கு பார்ப்பாங்க. இல்லைன்னா எப்படா சூழ்ச்சி பண்ணி எதிரியை கவுக்கலாம். அப்படி தான் நம்ம நாயன்மார்கள் வரலாறுலாம் பாருங்கள், போர் செஞ்சு பார்ப்பாங்க. இல்லையா அவருடைய குணாதிசயங்கள் என்னென்னு யோசித்து பார்ப்பாங்க. இவர் எதுக்கு மயங்குவார்னு பார்ப்பாங்க. அப்போ அதன்படி போய் அவங்கள வீழ்த்தணும். அப்படி தான் நமது ஏனாதி நாயனார், நமது மெய்ப்பொருள் நாயனார் அத்தனை பேரும் பார்த்திங்கன்னா சூழ்ச்சியால் தான் வெளில முயற்சித்தாங்க. ஆனால் என்னாச்சு, அவங்க கடமை நிறைவேறினாலும் ஆனால் போனது என்னமோ அவங்க எவ்வளவுக்கு தான் போனாங்க, சிவலோகத்துக்கு போன. சிவலோகம் போனவர் நாயன்மார்கள், எவ்வளவுக்கு போனவங்க பகைவர்கள். அப்படி மயில்கள், அன்னங்கள், ஒளியுடைய புறாக்கள், இளங்குயிர் கூட்டங்கள் ஆகியவை உள்ள மாளிகைகள் மீது பறந்து வரும் கூலிகளும் காக்கைகளும் தடை கோலத்தினுடைய சிவபெருமானின் மகளான வீரவாதத்தேவர் போரிட்ட கடத்திலே இறந்த அருவிகளின் ரத்தத்தையும் ஊனையும் உண்டபடியே இருந்தன. இப்போ எல்லா பறவைகளும் எல்லாம் எங்கே வந்துச்சு, அத்தனை பேர் அசுரங்கள் இறந்து கிடந்தாங்களா, அங்கே வந்து கொத்தி கொத்தி சாப்பிட்றதுக்கு எது இருந்துச்சு, அத்தனை அந்த பருந்துகள் எல்லாமே வந்து எல்லாத்தையும் ரத்தத்தை உரிய ஆரம்பிச்சிச்சு. எல்லாம் அங்கே கிடக்கா. போரெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த பருந்து கூட்டங்கள்லாம் நிறைய இருக்கும். ஏன்னா அந்த குத்தி சாப்பிட்றது காக்கைகள்லாம் நிறைய இருக்கும். நமக்கும் அதே நிலை தான். மூக்கை கொண்டு அரண் பொன்னடி போட்டலன்னு வச்சுக்கோங்க, நாக்கை கொண்டு அவன் அரண் நாமும் நவிட்டுகள்னு வச்சுக்கோங்க. காக்கைக்கே இரையாடி அவர் வந்து காக்கைக்கு இரையாகி கிடையாது. கடைசி காக்கைக்கு கொத்தி சாப்பிட்றது தான் நம்ம இரையாகும், வேறு எதுக்கு இரையாகும். அப்போ இருக்கும்போது என்ன செய்யணும், பூக்கை கொண்டு சிவபெருமானுடைய திருவடியை நாக்கினால் என்னுடைய நாமத்தை இதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஆக்கைக்கு எந்த நேரமும் நம்ம சாப்பாடை பற்றி காலையில் எந்திரிச்சோம்னா டிஃபன் என்னங்க இருக்குது, இதை பற்றி நம்ம சிந்திச்சோம்னு வச்சுக்கோங்க. ஆக்கைக்கு இறை தேடி அவன் வந்து காக்கைக்கு இரையாகிறது. காலை எந்திரிச்சதும் வழிபாடு நோக்கத்திலோடு எந்திரிக்கணும். எந்திரிச்சு பெட் காஃபி ரெடியா அப்படிமா அப்படிதானே சொல்லுவோம் நம்மலாம். அடி மற்றவன் அது இல்லை, அடியும் அப்படி காலை எந்திரிச்சு என்ன டிஃபன் என்ன டீ போட்டாச்சா அப்படிமோ. அதுக்கு முன்னாடி இப்போ அப்படி கிடையாது. எந்திரிச்சதுமே முதல்ல எந்திரிச்சதும் வழிபாடு தான். முதல்ல எதிர்க்க வேண்டியது, திருநீரை பூச வேண்டியது, போய் பல் விளக்க வேண்டியது, குளிக்க வேண்டியது, நேராக பூஜை ரூமுக்கு வர வேண்டியது, பாத்திரங்கள் எடுத்து இது முதல்ல பற்ற வச்சு இது சாமிக்கு சாப்பாடு நைவேத்தியம் ரெடி பண்ணிட வேண்டியது. அது வாட்டி கேஸில் வந்துக்கிட்டு இருக்கோம். வெந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம பூ பறிச்சு வந்துட வேண்டியது. எல்லாமே பிளான் பண்ணி செய்யணும். பிளான் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒன்று சொதப்பிடும். அதனால் முதல்ல வந்து அன்னத்தை ரெடி பண்ணி வச்சிடணும். ஏன்னா சாமிக்கு நைவேத்தியம் அது எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அது வேக 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 நம்ம அதுக்குள்ளே நம்ம என்ன செஞ்சோம்னா டக்குன்னு
வெளி லைட்டை போட வேண்டியது. அந்நேரம் இருட்டாக இருக்கும். 4:30 மணி 5 மணிக்கு எந்திரிச்சு ரொம்ப இருட்டாக இருக்கும். உடனே என்ன செய்யுது, வெளியில் லைட்டை போட வேண்டியது. எதுக்கோ லைட்டை போடுறோம். பூ பறிக்கிறதுக்கு லைட்டை போடுறது, லைட்டை வெளியே லைட்டை போட வேண்டியது. உடனே அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பூ கம்மியாக தான் இருக்கும். பக்கத்து வீட்டில் அக்கா சொல்லுங்க தம்பி அப்படிப்பாங்க. எத்தனையோ மரங்கள் வைக்கிறீங்க, அதோட இந்த நந்தியாவத்தையும் சேர்த்து வைங்களேன் அப்படின்னு ஒரு கண்ணை கொடுக்க வேண்டியது. அவங்க நமக்காக வச்சுருக்காங்க, அது போய் பறிச்சுக்க வேண்டியது. அப்படி ஏற்ற வீடு பக்கத்து வீடு கொஞ்சம் தள்ளி எல்லா வீட்லையும் போய் நம்ம என்ன செஞ்சோம்னா லெவலாக நம்ம வீட்டுக்குரிய மலர்களாக பறிச்சுக்கணும். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இது செவ்வல்லி வச்சுருப்பாங்க, ஒரு இடத்துல நந்தியாவத்தை வச்சுருப்பாங்க, ஒரு இடத்துல வெள்ளையல்லி வச்சுருப்பாங்க, ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா மஞ்சப்பூ. அது இந்த இது கொன்றை மாதிரியே இருக்கும். அது இந்த சுகருக்கு சாப்பிடுவாங்க. அது என்ன பூ இல்லை, மஞ்சள் கலராக இருக்குல்ல, ஆவரம்பு. ஆவரம்பு அதை வைக்கலாமா இருக்குது. அதெல்லாம் சாமிக்கு அவர் எல்லா மாதிரி ஏற்றுவார். வந்து ஆமாம், நம்ம வைக்காத பூ இந்த இதுதான், இந்த கேந்தி பூ. கேந்தி தாளம் மட்டும் வைக்கக்கூடாது, மற்ற எல்லா பூவும் வச்சுக்கணும். அது சொல்கிறா இல்லை, மாணிக்கா சொல்லுவோம் சொல்கிறா இல்லை, பரவுவார் அவர் பாரு சென்று அலைகிறேன், பல்மலர் பரித்தியத்தேன், புறவுவார் புறகால் திறத்தேன் என்று குடிக்கெடுக்கின்றேனே, இரவு நின்று எரியாடிய எம் இறை எலிசடை உயிர்கின்ற அரவன் ஆண்டு தன் அடியில் கூட்டிய அதிசயம் கண்டாமே பாரு. எதில் அதிசயத்தில் அதில் சொல்வார், பரவுவார் அவர் பாடு சென்று அடைகிறேன், பல்மலர் பரித்தியத்தில் என்ன அர்த்தம், பல மலர்களை பறித்து இறைவனுக்கு ஏற்ற வேண்டும். ஆனால் இலைக்கு சொல்லும்போது ஒரு இலையை தான் சொன்னார். யாவருக்கும் இறைவருக்கு ஒரு பசிலைனார், பல இலைன்னு சொல்லலை, ஒரு இலைனார். ஆனால் மலர்களுக்கு மட்டும் பல மலர்களை பறித்து சுவாமி கேட்குறாங்க. இதில் வாசம் இல்லாத மலர் கூட சிவபெருமானை ஏற்றுக்கிறாருன்னா பார்த்துக்கோங்க. செவலில் வாசம் இருக்குமா? வாசம் இருக்குமா சுவாமி? இல்லை, அது கூட சுவாமி இருக்குது. ஆனால் வாசம் மலர் எல்லாம் ஆனாய் நீன்னு பாட்டில் வருது. அப்போ சுவாமி இருக்கிறாரு, வாச மலர் எல்லாம் ஆனாய் நீயே, மலையான் மருகனாய் நின்றாய் நீயே, தேச விளக்கெல்லாம் ஆனாய் நீயே, திருவையரகலாத செம்பொல் ஜோதி. அதெல்லாம் பாடுங்களா? பாடுங்களா? நீங்கள் ஒன்று நாங்கள் டெய்லி பாடிட்டு தான் இருக்கோம். நீங்கள் என்னமோ புதுசாக நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் பாடிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படிங்களா? கண்டிப்பாக தினசரி எப்படியாவது திருமணியில் பாடிக்கணும். இங்கே முடித்தவங்க இங்கேருந்து பாடுங்க. அப்படி வீட்டில் இருந்தாலும் வீட்டில் உட்காந்து திருமணியில் உட்காந்து பாடணும். விளக்கு பொருத்தி நல்லா சாமிக்கு விளக்கை வந்து சிவமாக பாவித்து அதனுடைய சுடரை சக்தியாக பாவித்து நாம் என்ன செய்யணும், திருமணிலாம் பாடணும். அப்படின்னு ஆரம்பித்தது கந்த சிருஷ்டி கவசம் பாடினதுனால தான் சாமி கந்த புராணம் பேசுகிற அளவுக்கு வச்சுருக்காருன்னு அப்படின்னு நினைக்கிறேன். நமக்கு தெரியல சாமி திருவள்ளுவர் என்ன அப்படி. அம்மாவெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த நேரமும் போய் சாமி கும்பிட்றா, போய் சாமி கும்பிடு, போய் வயிற்று புழு ஊற்றுன்னு கேளு அப்படிவாங்க. அப்படிதான் சொல்லுவாங்க. போய் காலையில் எந்திரிச்சிட்டான், இவ்வளோ லேட்டாக எந்திரிக்க போகுது அப்படிம்பாங்க. முதல்ல சத்தம் போடுவாங்க, அப்புறம் வெளியிலேருந்து எந்திரிக்க வைப்பாங்க, அப்புறம் பக்கத்தில் உள்ள பிள்ளையாரை கும்பிட்டு போடான் அப்படிம்பாங்க. எப்பயும் பிள்ளையாரை பிடிச்சிக்கோ அப்படிம்பாங்க. அது மாதிரி வயிற்று புழு ஊற்றுன்னு கேளுங்க அப்படிம்பாங்க. இப்படி தாயாரெலாம் நமக்கு நல்வழி காட்டினா தான் நம்ம என்ன செய்ய முடியும், நல்ல வழிக்கு பிள்ளைகளை வந்து ஒரு லெவலுக்கு போகிற வரைக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கங்களை சொல்லி கொடுத்துட்டே இருக்கும். அப்படி எல்லாமே ரத்தத்தை உருக்கி உணையெல்லாம் உண்டு சாப்பிட்டா தான் அந்த ஒவ்வொரு பருந்துகளும் பறவைகளும் உண்டு சாப்பிட்டாங்க. அப்படி சூரபத்மன் இருக்கும் அரண்மனையில் உள்ள காரப்படி 50 வெள்ளம் காவலாளிகளையும் வீரவாகத்தவர் சின்னத்துடன் அடித்தார். கோபத்தோடு அடித்தார். அத்தனை கத்தையும் வீரவாகத்தவர் செய்த போரால் காலாட்கள் உறுப்புகள் முறியப்பட்டனர், உடல் முழுவதையும் வேறாக முறியப்பட்டனர், விலங்கும் தலைகள் அழியப்பட்டன, குருதி வெள்ளத்தில் முழுக்கி அழிஞ்சினர், சிதைந்து உருண்டனர், மறிந்து விழுந்தனர், இறந்தனர், மடிந்த வண்ணம் கிடந்தனர். இப்படி பல்வேறு ஒவ்வொரு அசுரர்களும் ஒருத்தர் மடிந்தார், ஒருத்தர் ரத்த வெள்ளத்தோடு வந்தார், ஒருத்தர் இறந்தார், ஒருத்தர் அப்படியே ரத்தம் அப்படியே மூழ்க வீர மகேந்திரமும் எப்படி இருக்குது, ரத்த வெள்ளத்தில் ஓடுது. அப்படி இவ்வாறு வேறு வேறாக அசுரப்படைகள் யாவும் சின்னாபின்னமாகி விழுந்து கெடுமாறு உமை அம்மையாரின் திருவடி சிலம்பில் இருந்து தோன்றிய வீரவாகத்தவர் மிக விரைவாக நினைக்கும் அளவுக்கு முன்பாகவே கொண்டு வந்தாங்க. அந்த வேர்விலேருந்து தான் அந்த 9 நவவீரர்கள் வந்தாங்க. உமையம்மையோட நவவீரர்கள் அந்த வேவையிலிருந்து வல்லலான வீரவாகத்தவர் போர் செய்ததால் இறந்து போன வீரர்களின் உடல்கள்
உள்ள 7 தாதுக்களும் தீப்பட்டு உருகி வெள்ளி முதலான உலோகங்கள் எல்லாம் ஒன்று கலந்தது போல தமது வடிவங்கள் வெவ்வேறாக காண்பதற்கு சேராக ஒன்றுபட்டன. இப்படி 7 தாது வீரவாகுத்தேவர் போர் செய்வதால் இறந்து போன வீரர்களின் உடலில் உள்ள 7 தாதுக்களும் தீப்பட்டு உருகி வெள்ளி முதலான உலோகங்கள் எல்லாம் ஒன்று கலந்தால் போல தமது வடிவங்கள் வெவ்வேறாக காண்பதற்கு சேராகி ஒன்றுபட்டன. இப்படி அத்தனை வெறும் என்ன ஆயிடுச்சு, அந்த உலோகங்கள் எப்படி ஒன்று சேருமோ, வெள்ளி உலகங்கள்லாம் எப்படி ஒன்று சேருமோ அதுபோல் அந்த சிலைந்த உலகங்கள் எல்லாம் ஒன்றுபட்டு இருக்குதுன்னா, ஆனால் எல்லாம் இறந்துதான் இருக்குது, ஆனால் எல்லாம் ஒன்றுபட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பகுதி எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இந்த காவலர்கள்லாம் வந்து யாருக்கு கீழ்பட்டு நடக்கிறாங்க? சூரபத்மனுக்கு கீழ்பட்டு நடக்கிறாங்க. ஏன்னா அவங்க அதை செஞ்சுதான் ஆகணும். இப்போ ஒரு இடத்துல போய் வேலை பார்க்க போனோம் அப்படின்னா அவங்க சொல்கிறபடி கேட்டுதான் ஆகணும். நீங்கள் என்னங்க சொல்கிறது, நான் என்னங்க கேட்குறது அப்படின்னு சொன்னால், தம்பி கொஞ்சம் வெளியில் போங்க தம்பி, நீங்கள் போயிட்டு அடுத்த வருஷம் வாங்க தம்பி அப்படிம்பாங்க. கொஞ்சம் திருத்திட்டீங்களான்னு பார்ப்போம், ஒரு அடுத்த வருஷம் வாங்கம்பாங்க. சில பேர் என்ன செய்வாங்க, நீ தம்பி பெரிய கூப்பிடு தம்பி, நீங்கள் இந்த பக்கம் ஏக பக்கம் வந்துடுறாங்க தம்பி அப்படிம்பாங்க. ஏன்னா இப்படி நிறைய இருக்குது. அப்படி காவலாளர்களுக்கு சூரபத்மனுக்கு அடைந்து இருந்தாலும் கூட இப்போ போர் செய்யலைன்னா சூரபத்மன் கொடுவான், போர் செஞ்சால் அங்கே வீரவாகுத்தேவர் சொல்லுவார். ரெண்டுக்கும் மாட்டிக்கிட்டு முடிக்கிறது யார்? இந்த காவலாளர்கள். இப்போ நாம் எப்படி தெரியுமா இருக்கோம், இந்த 2 கட்டம் பார்த்தா இருக்கும். நாமளும் இந்த உலகத்தையும் பார்த்துக்கிட்டு இங்கிட்டு அப்பப்போ கால நேரத்தில் ஏதாவது வந்து 2 பூவை பறித்து சாமி இங்கிட்டு ஒரு காலம் இங்கிட்டு ஒரு காலம், ஆற்றுல ஒரு காலம் சேத்துல ஒரு காலம் வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்கிறோம், இதான் அதான் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கோம். அது 2 மில்லி தனிக நேர்த்தி அப்படிங்காரு நமக்கு யாரு, நம்ம. அப்போ என்ன செய்யணும்னா, சிந்தனை நெந்தனை காக்கி நாயின் தன் கண்ணின் திருப்பாது போது காக்கி வந்தரையும் மலர்க்கை ஆக்கி வாக்குவும் மணி வார்த்தை காக்கி ஐம்புலன்கள் ஆற வந்தரை ஆட்கொண்டு உள்ளே புகுந்த விச்சை மாலத பெரும் கடலே மலையே உன்னை தந்தனை செந்தாமரை காடு அணை மேனி தனிச்சுடரே 2 மில்லி தனிய நேர்த்தி அப்படிங்காரு மாணிக்கம். அது சொல்லும்போதே கடலே அப்படி வருது. கடல்னா அலை பாயும். அவர் அசையக்கூடியவரா அப்படின்னு பார்த்தா இல்லைப்பா, எங்களால் எப்படிப்பட முடியுமா, அவர் மலை அப்படின்னு அவர் ஸ்ட்ராங்காக இருப்பார் அப்படின்னு சொல்லி அடுத்த வரையில் மலை அப்படிம்பாரு. ஐம்புலன்கள் ஆற வந்தனை ஆட்கொண்டு உள்ளே புகுந்த விச்சை மாலமுத பெரும் கடல் அப்படின்னாரு சிவபெருமானை சொல்லும்போது. அவர் பெரும் கடலையா? அப்படியா? அப்போ அவர் அப்பப்போ அசைவாரோ? இல்லை, அவர் அசையாமலும் இருப்பார் அப்படின்னு சொல்லி மலை அப்படின்ட்டாரு அடுத்த வரையில். இப்படி இந்த உயிர்களுக்கு, ஏன்னா அவர் வந்து மலை எதை பிடிக்கும் அப்படின்னா, அவர் எப்போதும் நிரந்தரமானவர், எப்போதும் நிரந்தர கடவுள் யார் அப்படின்னா சிவபெருமான். 2வது ஆற்றல் உடையவர் சிவபெருமான் ஒருத்தர் தான். மற்ற எல்லா தெய்வங்களுக்கும் ஆற்றல் சுவாமி அளவுக்கு கிடையாது. எல்லாருமே அந்த ஆற்றலை வாங்கணும்னா கூட சிவபெருமான்கிட்ட வாங்கி தான் அந்த ஆற்றலை அவங்களுக்கு வெளிப்படுத்த முடியும். விஸ்வபதேசனா சிவபெருமானுடைய தியானித்து தான் அவர் எடுக்க முடியுதே தவிர அவரால் எடுக்க முடியும். எப்படி ஒவ்வொரு நிலையும் பார்த்தீங்கன்னா, இந்த கதையில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், விஸ்வரூப காட்சி யாரை நினைத்தெடுக்க முடியும், இறைவனை தியானித்து தான் நம்ம எடுக்க முடியும். இந்த காவலருடைய நிலை என்ன அப்படின்னா, தன் தலைவனுக்கு தகுந்தவாறு தான் நடக்க முடியும். அப்படி நடக்கலைன்னா என்ன ஆகும், அடைந்து விடுவோம் என்பது ஒரு கருத்து. அதுபோல் எதிரி கூட நம்ம போயிட்டு கூட நம்ம தோத்துக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் காவலர்கள் வந்து கண்டிப்பாக நம்ம கேட்டே ஆகும். இப்போ நமக்கெல்லாம் தலைவர் யார் அப்படின்னா சிவபெருமான். அவர் சொல்கிறத நம்ம கேட்டு தான் ஆகணும். அவர் என்ன எழுதிச்சிருக்காரு ஆகமத்தில், என்ன சொல்லியிருக்காரு, சரிகிரி லோகம் பற்றி ஞானத்தினாலும் பிரியாதை வந்து எழுதியிருக்காரு. நம்ம எவ்வளவோ பிறவிகளும் நம்ம பிறந்து இறந்து உணர்ந்து நம்ம வந்திருக்கோம். ஒவ்வொரு சமயத்திலிருந்து வந்திருக்கோம். புறச்சமயம் நின்றிருக்கோம், அகச்சமயம் விட்டு புகழ் மிருதி வரை உழன்றும் ஆச்சரம் அறக்குறவர்கள் அவை அடைந்தும் அருங்கடைகள் பல கற்றும் அருந்தவங்கள் பல புரிந்தும் ஆரணங்கள் படித்தும் சிறப்புடைய புராணங்களை உணர்ந்தும் வேத சிறப்புகளை மிகவும் தெரிந்து எங்கே வந்துட்டோம், சாமிகிட்ட வந்துட்டோம். இனி என்ன செய்யணும், சரிகிரி யோகம் பெற்று சரி தொண்டு செய்து, சரினா இறைவனுக்கு உடலால் தொண்டு செய்து, உலகத்தால் தொண்டு செய்து, வாக்கால் தொண்டு செய்து, மனம் வாக்கு காயம் ஆனிடத்தைந்தும் அரண் மணிக்காக வந்துடும். வானிடத்தவர் மண்வேல் வந்து அரண்தனை அச்சிப்பர் ஊழிடத்து உடன் மூவர் இதை வந்து அந்த அப்படின்னு சொல்றதுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த வழிபாடுகளை விடாமல் செய்ய வேண்டும் என்று இதனால் உள்ளம் நிறைந்து இந்த கதை இதோட முடியுது. நாளைக்கு வந்து நம்ம நகர் அழிப்படலாம். நகரம் எப்படி அழிய போகுது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே இந்த கடல் உள்ளே வந்துருச்சா, அப்படி நகரமாக எப்படி அழிய போகுதுங்கிறத நம்ம பார்ப்போம் என்று சொல்லி இதனால் உள்ளம் நிறைந்து ஊரை சிறந்து இந்த கந்தமானத்தில் கேட்டதினால் உங்களுடைய வழிகளை கரைந்து
திருவள்ளுவர் உரை மீது சொல்லி திருப்பூர் பாடி அடியே உரை அழிச்சு சந்ததம் வந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சி பிரியாதே கந்தனென்றென்றும் நாளும் கண்டு கொண்டன்பு திடுவேனோ தந்தியின் கொம்பு புகழ்வோனே சங்கரன் வந்து சிவபாலா செந்திரம் கண்டு கருவேலா தென்பரும் குண்டு பெருமானே இராயபுரமரின் சிவஞான போதை வெளிநாட்டு வைவாகி விகழ்ந்தார் கொண்டிருப்போம் மெய்யா பானுவாய் உயிராரும் தொழில் திருவாவூரிவாள் ஒரு நமச்சிவாய் தெய்வம் செல்லாது மறுபடியும் திருமணம் நீ தலைக்கும் போதும் ஆறில் கலந்துள்ளார்கள் அனுபவமாக வெப்பை பூஜை தனிமையில் வாழ்க இப்புறம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க நம்பு வாழ்க மாறில்லா வழி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியாரெல்லாம் வானும் வழிபடம் சுரக்க மன்னன் பொறுமை அரசிக வழிவிழா வேறு வாழ்க நான்மாய் அரங்கங்க நற்றமும் எரிமல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குகள் அரணம் பார்வதி பதையே போற்றி ஏழ்புகளுக்கு சிற்றம்பலம்